போலி மருந்து விவகாரம் என்பது பாத்தீங்கன்னாக்கா ஆளுநருக்கு தெரியாம இருக்கா? சட்டசபை ஆளக்கூடிய சபாநாயகர் அவர் மேல விசாரணை வைக்கணுமா வைக்க கூடாதா? இந்த போட்டோ வந்து அவர் வந்து அவரோட ரிலேட்டிவா, எது சொந்தக்காரரா, இது என்ன காரணத்துக்காக அவர் கூட்டு போனார்? ஒரு ரேண்டமிஸ்டா எடுக்கப்பட்ட போட்டோல இருக்க ஒரு நபர் வந்து குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறன்ன போது அந்த விஷயத்தை வச்சு நீங்க உடனே தொடர்பு படுத்த முடியாது. சார், என்ஆர் காங்கிரஸை சார்ந்த ஒருத்தர் கைதாகியிருக்காரு. திரு சபாநாயகர் செல்வன் அவர்களுக்கு ராஜா என்கிற வள்ளியப்பன் நண்பரா? போலி மருந்து விவகாரத்துல தொடர்புடைய அந்த கம்பெனிக்கு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி கொடுக்கப்பட்டது? இப்பவுமே இந்த போலி மருந்து விவகாரங்கள்ல அரசியல் பண்ணலாம், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா உயிரோடு விளையாடுற அரசியல நீங்க கையில் எடுக்காதீங்க. பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய எத்தனை மெடிக்கல் ஷாப்ல அந்த மருந்து உலாவி இருக்கும்? விளையாடக்கூடிய அந்த பொருளை தயாரிக்கிறதுக்கு உடனடியா இருக்கிறது யாரும் தானே கேட்கிறேன். எஸ்எஸ் நியூஸ் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று அக்னிமேடை நிகழ்ச்சியில நாம முக்கியமான விவாத பொருளாக எடுத்திருப்பது போலி மருந்து விவகாரம் தொடர்பாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவர்கள் சிபிஐ மற்றும் என்ஐஏ விசாரணைக்கு பரிந்துரை செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். இன்றைய அமர்வில் நம்முடைய இணைந்திருப்பவர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து மாநில செயலாளர் செந்தில்குமாரன் அவர்கள், பாஜகவிலிருந்து திரு சக்திவேல் ரவுதிரம் அவர்கள். வணக்கம் சார், இருவருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம் திரு சக்திவேல் அவர்கள், உங்களுக்கான கேள்வி இது. போலி மருந்து விவகாரம் குறித்து பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் அரசுக்கு எந்த அளவுக்கு அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது, என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன? புதுச்சேரி மாநிலத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த போலி மருந்து விவகாரம் வந்து தேசிய விவகாரமா மாறி இருக்கு. அது எந்த மாற்ற கருத்தும் இல்லை. புதுச்சேரி மாநில அரசு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் கூட நம்மளுடைய இந்த விசாரணையானது வந்து மிகவும் துரிதப்படுத்தப்பட்டிருக்குது. அது தேசிய அளவில் அது பேசப்பட்டிருக்கு. அதோட முக்கியமான விஷயம், அது வந்து எந்த விதமான மாநிலங்கள் பிஜேபி ஆளுகின்ற மாநிலமாக இருந்தாலும் சரி, கூட்டணி ஆளுகின்ற மாநிலமாக இருந்தாலும் சரி, பிஜேபி தனது நிலைப்பாட்டு உறுதியாக இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் நேரடியாக ஒரு விசாரணை கமிட்டி அமைக்கப்பட்டு அந்த விசாரணை மூலியமாக மக்களுக்கான ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் அதுக்கு நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். அதை தொடர்ந்து தான் துணைநிலை ஆளுநர் அவர்கள் தேசிய புலனாய்வு அமைப்புக்கும் சிபிஐக்கும் வந்து இந்த வழக்கை பரிந்துரை செய்திருக்கிறார்கள். இந்த பரிந்துரை என்பது எல்லாரும் ஆரம்பத்தில் பேசப்படுது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆளுகின்ற கட்சி இவங்க வந்து இதை மூடி மறைப்பாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் இருந்துச்சு. ஆளுகின்ற அரசுன்றதுனால நிறைய விஷயங்களை வந்து மக்கள் வந்து ஒன் சைடாகவே பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுமே வந்து யார் அனுமதி கொடுத்தாங்க, எந்த காலத்தில் அனுமதி கொடுத்தாங்கன்ற மாதிரி ஒரு நிறைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஒரு பெரிய கருத்து மோதல் ஏற்பட்டுச்சு. எந்த கருத்து மோதல்கள் இருந்தாலும் அது காங்கிரஸ் அரசு செஞ்சிருந்தாலும் சரி, தேசிய ஜனநாயக கூட்டணி அரசில் நடந்திருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் மத்திய பாஜக அரசு வந்து இது போன்ற விஷயங்களை இரும்பு கரம் கொண்டு அடுப்பதற்கான நல்ல வேலைகள் ஏற்படுத்தியிருக்கும். அதுக்கான விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றது எங்களோட நிலைப்பாடு. சார், பல்வேறு தரப்பினரோட அழுத்தத்துக்கு பிறகுதான் வந்து ஆளுநர் சிபிஐ விசாரணைக்கும் என்ஐஏ விசாரணைக்கும் இதை வந்து உட்படுத்தி இருக்காரு, பரிந்துரை செஞ்சிருக்காரு அப்படின்னு பாக்கலாமா? பாஜக வந்து இதுல எந்த அளவுக்கு பங்கு வகிச்சு இருக்கு, இந்த விவகாரத்துல எந்த அளவுக்கு நீங்க வந்து ஸ்ட்ராங்கா நிக்கிறீங்க? இப்போ பல்வேறு அழுத்தங்களுக்கு பிறகுதான் ஆளுநர் கொடுத்ததா மீடியாவில் வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் உருவாகுது. குறிப்பாக எதிர்கட்சிகள் வந்து சொல்லப்பட்டிருக்குது. ஈவன் ஆளுநர் சொன்னதா சொல்லி அதிகமான அழுத்தம் கொடுக்கப்பட்ட பிறகு தான் சொல்றாங்க. இந்த வழக்கு என்பது வந்து புதுச்சேரி மாநிலத்தில் பிரைமரியாக இங்கே ரிஜிஸ்டர் ஆகும்போது இதோடைய நிலைத்தன்மை சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாதாரண ஒரு சின்னதாக ஆரம்பித்த விஷயம் இது. அதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு போலி மருந்து தயாரிப்பதாக ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த விஷயத்தை உடனே இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அதுக்கு பின்னாடி புகார் வந்து வேற மாநிலங்கள்ல இருந்து வருது. இது வந்து நான் சென்சிட்டிவ் கேஸாக முதல்ல அப்ரோச் ஆச்சு. அப்படிதான் முதல்ல இருந்தது. அதன் பிறகு இதோடைய இந்த சூட்சமம் வந்து இந்தியா ஃபுல்லாக பரவி இருக்கிறத விசாரணை தெரியவர பல்வேறு மாநில போலீஸார் வந்து இங்கே விசாரணை நடத்த ஆரம்பிக்கப்படும் போது தான் இது வந்து இந்த டைம் எடுத்துக்குது. இந்த ஒரு வாரம் 10 நாள் டைம் எடுத்துக்குது. இந்த டைம் எடுத்துக்கும் போது அரசுக்கு நடுவில் இந்த பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய எதிர்கட்சிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே இந்த அரசியல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க. அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, 2 விஷயம். ஒன்று தேர்தல், 2வது விஷயம் மக்கள் நலன். ரெண்டுமே இருக்குது அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும். அது அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாட்டை நான் குற்றச்சாட்டு சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவங்க வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது அதை செஞ்சுதான் ஆகணும். அந்த நிலைப்பாட்டினோட அழுத்தம் அது ஏற்கத்தக்கது தான். பிஜேபி எதிர்கட்சியாக இருந்தப்போ காங்கிரஸ் செஞ்ச தவறுகள்லாம் நாங்கள் நிறைய சுட்டி காமிச்சு தான் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கோம். ஸோ சமமான பார்வை வந்து என்னைக்கும் ஒன்று, ஏன்னா மக்களோட உயிரோடு விளையாடக்கூடாதுன்றதுல பிஜேபியினுடைய அரசு வந்து ரொம்ப தெளிவாக இந்த அழுத்தமானது என்பது கொடுத்தப்பட்ட பிறகுதான் இல்லை, இது உயிரோடு விளையாடுகின்ற விஷயம் என்றதுனால இது விசாரணைக்கான காலம் வந்து இந்த மல்டிபிள் லேயர்ஸில் இது இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு லேயரில் நேற்று விசாரிச்ச நாளைக்கு உடனே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்க, உடனடியாக உங்களுக்கு கஸ்டடி எடுங்க, உடனடியாக கோர்ட்டுக்கு
கோர்ட்டு கேஸ் ஹியரிங் வரணுன்ற மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு ரெடி ரெக்கார்டர் மாதிரி இல்லை வந்து இன்ஸ்டண்ட்டாக அந்த ப்ராசஸ் நடக்காது. இதுக்கு நடுவில் நிறைய விஷயங்கள் லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியோட ஒர்க் இருக்குது, அது மாதிரி நிறைய இருக்கும்போது இது காலம் எடுத்துக்கும். இந்த கேப்பில் அவங்க அந்த ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறத வந்து அவங்க அதை கிளைம் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் எனிஹவ் நீங்கள் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாலும் ஆளுங்கட்சியை வந்து எதிர்கட்சிகள் அழுத்தம் கொடுத்தாலும் கூட தொடர்ந்து அந்த நீதி நியாயத்துக்காக பிஜேபி அரசு வந்து தொடர்ந்து இந்த விசாரணை மேற்கொள்ளும் என்பது உறுதியாக சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் ஆளுநர் அவர்களே உத்தரவிட்டிருக்காங்க. அதனால அதுக்கு மேலே நம்ம வந்து மறுக்கத்தக்க விஷயம் எதுவும் கிடையாது. கண்டிப்பா நம்ம செந்தில்குமாரன் சார் கிட்ட கேட்கலாம். செந்தில்குமாரன் சார், உங்களுடைய பார்வை என்ன சார்? இந்த விவகாரம் வந்து தொடர்ச்சியா வந்து பூதாகரமாயிட்டே இருக்கு. காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன சார்? சார் வணக்கம். முதல்ல என்னோட வணக்கம். வணக்கம். அண்ணா சத்தியவேல் அண்ணன் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஹ், அண்ணனே சொல்லிட்டார். அதாவது காங்கிரஸ் கட்சி அது பண்ணியிருந்தாலும் எது பண்ணியிருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே சமயம் இது இது இந்த போலி மருந்து விவகாரம் என்பது பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 1 மாத காலமா நீடிச்சுட்டு இருக்குது. இந்த 1 மாத காலம் ஆளுநர் இப்போ வந்து ஓரிரு நாள் தான் ஆகுது, சிபிஐக்கு உத்தரவிட்டு ஓரிரு நாள் தான் ஆகுது. இந்த 1 மாத காலமா ஆளுநருக்கு தெரியாம இருக்கா அப்படின்றது என்னோட கேள்வி. அதே சமயம் இந்த சட்டசபை ஆளக்கூடிய ஒரு சபாநாயகர் அதுல உடந்தையா இருக்கிறாரு அப்படின்றது தான் அதோட காணொளி, அது போட்டோவே இருக்கு. போட்டோ உங்களுக்கு எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், காட்டினாலும் காட்டுறேன் நான். அதே சமயம் இந்த இது மாதிரி ஒரு சபாநாயகர் அப்படின்ற பட்சத்துல அவர் வந்து அதுல தொடர்புனா அவர் மேல விசாரணை வைக்கணுமா வைக்க கூடாதா? ஏன் அவர் அங்க கூட்டணும் போனாரு? அது வள்ளியப்பனை, ராஜா என்ற வள்ளியப்பனை அவர் ஏன் மத்திய அமைச்சர் கூட்டு போறாரு? எனக்கு தெரியாதுன்றது சொல்றது ஏதோ வந்து சோத்துல வந்து பூசணிக்காய் மறைக்கிற அந்த ஒரு கூட்டத்துக்கு ஆளாகின மாதிரி ஆகுது. ஏன் அதை அவர் பண்றாரு அப்படின்றது என்னோட கேள்வி. அதே வேளையில இவ பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய என்ஆர் ஐயாவும் அதுக்கான செவி சாய்க்கையில 1 மாத காலமா இருக்கிற மந்திரி யாருமே அதை செவி சாய்க்கவே இல்லை. என்ன காரணம்? இதை தாண்டி ஒரு இருக்குது. அதை கண்டிப்பா பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த கார் இந்த வாங்கி கேள்விக்கான கொடுத்து பதில வந்து திரு சக்திவேல் அவர்களே சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சக்திவேல் சார், நீங்க சொல்லுங்க சார். ஏன்னா இப்ப பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு வந்து சீம்லெஸ்ஸா நல்லா பிரச்சனை இல்லாம போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு தூய்மையான அரசியல்வாதி முதல்வராக இருக்காரு அப்படின்னு வெளியில ஒரு பிம்பம் இருக்கு முதலமைச்சர் மேல. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த மாதிரியான விவகாரத்துல நீங்க மூடி மறைக்க பாக்குறீங்களா சார்? நான் உங்களுக்கு 2 தெளிவான விஷயங்களை சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா காங்கிரஸ் பிரமுகர் வந்து குற்றச்சாட்டு சொல்லும்போது அதுக்கு நேரடியான பதில் என்னன்னா, யாருமே வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் கடந்த ஆட்சி வந்து தேசியத்தில் இருக்கும்போது காங்கிரஸ் கட்சி இது மத்தியில் இருக்கும்போதும் சரி, மாநிலத்தில் இருக்கும்போது சரி, டெல்லிக்கு போகக்கூடிய பிரதிநிதிகள் வந்து எப்போவுமே வந்து முக்கியமான நபர்கள் ஏதேனும் ஒரு அலுவல் ரீதியாக சந்திக்க போகும்போது அவங்களை அழைச்சிட்டு போகிறது வழக்கம். அது காங்கிரஸ் கட்சியும் நடந்திருக்கு, அது மாதிரி தேசிய அளவில் நடக்கக்கூடிய காரிய கமிட்டி கூட்டங்களும் நடந்திருக்கு எல்லாமே. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ரேண்டமிஸ்டாக எடுக்கப்பட்ட ஃபோட்டோவில் இருக்கிற ஒரு நபர் வந்து குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறன்னும் போது அந்த அந்த விஷயத்தை வச்சு நீங்கள் உடனே தொடர்பு படுத்த முடியாது. இப்போ என்னோட நண்பர் ஒருத்தர் சார், இருக்காரு. அந்த நபர் கூட்டிட்டு போயிருக்காரு அப்படின்றது தானே சார் குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. அதுதான் அவர் நான் வந்து டெல்லி தலைமைக்கு தொடர்பா கூட்டிட்டு ஆயிருக்காரு. போறாங்க. இல்லை, நான் இப்போ பிரைம ஃபேசி எப்பயுமே ஒரு விஷயத்த வழக்கு சம்மந்தமாக நீங்கள் பேசும்போதோ இல்லை ஒரு குற்றச்சாட்டை பற்றி பேசும்போதோ பிரைமரி எவிடென்ட் இல்லாமல் உங்களால் பேசவே முடியாது. நீங்கள் எதிர்கட்சிகள் வந்து எதுவுமே இல்லாமல் என்ன வேணால் பேசலாம், அது பிரச்சனையே இல்லை. அவங்க குற்றச்சாட்டை சொல்லணும்னு எப்படி வேணால் பேசலாம். என்னோட கேள்வி என்னன்னா ஒரே விஷயம்தான். இப்போ இந்த நபர் கூட்டிட்டு போன ஒரு ஃபோட்டோ வச்சு இவருக்கு அவருக்கும் தொடர்பு இல்லைன்ற ஒரு பிரைமரி எவிடன்ஸ் ஏதாவது வரைக்கும் ஜென்ரேட் ஆயிருக்கா? அந்த பிரைமரி எவிடன்ஸ் மூலியமா இவங்க மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்களா? இல்லை பிரைமரி எவிடன்ஸை வச்சு இன்வெஸ்டிகேஷன்? அந்த ஃபோட்டோ தான் நானும் சொல்கிறேன், நீங்கள் காட்டுற ஃபோட்டோ தான் நானும் சொல்கிறேன். சார் இந்த இந்த ஃபோட்டோ போட்டோ தான் எஸ், அதுதான் சொல்ல வரேன். இந்த போட்டோ வந்து அவர் வந்து அவரோட ரிலேட்டிவா எது சொந்தக்காரரா, இது என்ன காரணத்துக்காக அவர் கூட்டு போனார்? நீங்க வந்து ஒரு போட்டோ மட்டும் வச்சு ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு சுமத்துறது எதிர்கட்சிகள் செஞ்சுட்டு போடலாம். ஆனா பொறுப்புள்ள பாரதிய ஜனதா கட்சி அடிப்படையில நீங்க கேட்கிற கேள்வி பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? அடிப்படை ஆதாரம் முகாந்திரம் இல்லாம நீங்க பேசுறதை நாங்க ஏத்துக்க முடியாதுன்னு சொல்ல வரோம், அவ்வளவுதான். நீங்க போட்டோ வந்து ஒரு போட்டோ மட்டும் வச்சு நீங்க எத்தனை தடவை பேச முடியும்? நாங்கள் கேட்கறது ஒன்றே ஒன்றா, ஏதாவது இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷனில் அந்த மாதிரி எந்த விதமான ஒரு எவிடென்ட்டுமே வரல. அதனால இவங்க அரசியல் ஆகணும்னு நினைக்கிறாங்க, அது அவங்களுடைய நிலைப்பாடு. பட் நம்ம சார் என்ன சொல்றாருன்னா, சார் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அண்ணன் என்ன சொல்றாங்க பாருன்னா, போட்டோ வச்சு எதுவும் பண்ண முடியாது, நீங்க உங்களால என்ன பண்ண முடியும், நாங்க ஆளுங்கட்சியில இருக்கிறோம், அதே சமயம் மத்தியில நாங்க இருக்கிறோம். ஒரு விஷயம் அந்த மாதிரி நிலைப்பாடு கிடையாது. நீங்க குற்றச்சாட்டு சார் இந்த போலி மருந்தை சார் இந்த போலி மருந்தை நம்ம வந்து மத்திய அளவுல கொண்டு போனாலும் அதுக்கு தொடர்புடையவங்க, அதாவது லிங்க் சான்ஸ் ஆஃப் இது அடுத்து இப்ப வந்து சபாநாயகர், அடுத்து நிர்மலா சீதாராமன், அடுத்து இது ஏன் போகுது?
கமிஷன் பேசிக்கல் தான் பேச போனாங்கன்னு சொல்றாங்க. சொல் கேள்விதான். இப்ப வந்து நம்ம வந்து பாத்துட்டோம். சொல் கேள்வி சொல்றீங்க இல்லையா? இப்ப சொல் கேள்வி வைக்க கூடாதுல்ல. இல்ல சார், நம்ம ஒரு பிரைமரி எவிடன்ஸ் வேணும்ல. இப்போ ஒரு குற்றவாளி அரெஸ்ட் பண்றாங்க, குற்றவாளி பிரசன்ட் பண்றாங்க, குற்றவாளி இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ண பிறகு ஒரே போட்டோ காமிச்சா அது பதில் இல்லல்ல சார். என்ஆர் காங்கிரஸை சார்ந்த ஒருத்தர் கைதாயிருக்காரு. அதே போலி மருந்து விவகாரத்துல என்ஆர் காங்கிரஸை சார்ந்த ஒருத்தர் கைதாயிருக்காரு. அப்ப எதுல சார்ந்தது அது? அதுவும் பாருங்க, மணவழி தொகுதியை சார்ந்தவர் அவரு. தொகுதியை சேர்ந்தவர். அதே தொகுதியில் இருக்கக்கூடிய நான் உங்க மேல நான் இப்படி கேக்குறேன். எனக்கு வந்து செந்தில்குமார் மேல சந்தேகமா இருக்கு. அவர் மேல நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அவங்களையும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்றேன். நான் உங்க மேல கொடுக்குறேன். நான் நீங்க எப்படி எந்த வகையில் நான் யார் கூடயும் போட்டோ எடுக்கல. நீங்க இல்ல இருங்க. இப்போ உங்ககிட்ட என்ன கேப்பீங்க? நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க? அடுத்த கேள்வி செந்தில்குமாரன் ஜி, நீங்க என்ன கேட்பீங்க? ஐயா, நான் வந்து என் நண்பரோட நான் எவ்வளவு தூரம் போட்டோ எல்லாம் எடுத்திருப்பேன். ஆனா நான் என்ன கேக்குறேன், செந்தில்குமரன் ஜி, இப்ப உங்க மேல என்னோட கேள்வி திரு சபாநாயகர் செல்வன் அவர்களுக்கு ராஜா என்கிற வள்ளியப்பன் நண்பரா? அலுவல் ரீதியாக அவங்க சந்தித்ததாக சொல்றாங்க. நீங்க நண்பராக சொல்லக்கூடாது. எந்த அலுவலகம் மூலமா அவர் வந்து அவர் கூட கூட்டு போனார்? வெரி சிம்பிள். பொலிட்டிக்கலா நீங்க காங்கிரஸ் பீரியட்லயும் சரி, எங்க பீரியட்லயும் சரி, எவ்வளவு பேர் டெல்லிக்கு போறாங்க, மத்திய அமைச்சர்ல மரியாதை சந்திக்கிறாங்க. அவங்க ஒரு அபிஷியல் அஜெண்டாவோட போறாங்க. அந்த பிரச்சனைக்கு நான் வரல. நான் கேட்கிற கேள்வி செந்தில்குமார் டைரக்ட் கொஸ்டின் என்னன்னா, ஒரு போட்டோ மட்டும் வச்சு நீங்க எப்படி தொடர்புபடுத்த முடியும்? அதான் என்ன கேள்வி. இப்ப நான் செந்தில்குமார் ஜி வந்து நான் வந்து உங்களுக்கு எந்த பிரைமரி எவிடன்ஸே இல்லாம நான் உங்க மேல குற்றச்சாட்டு சொல்றேன். உங்களை போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, நான் உடனே உங்களுக்கு குற்றவாளின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. என்ஆர் காங்கிரஸும் சரி, பிஜேபியும் சரி, நீ குற்றவாளின்னு சொல்றதுனால தான் அந்த பதில் சொல்றேன். நீங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு வழக்கை பத்தி நம்ம திசை திருப்ப கூடாது, மடைமாற்றம் செய்யக்கூடாதுன்றது ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் த கிரிமினல் கோடு. நீங்க அது தெரியாமலே இப்போ வரைக்கும் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்களா பொலிட்டிக்கலா? போலி வழக்கு, போலி மருந்து வழக்குன்றது இந்திய அளவுல இல்ல, உலக அளவுல பேசக்கூடிய பொருள் ஆயிடுச்சு. இந்த உலக அளவு பேசக்கூடிய பொருள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மாத காலமா வந்து அரசாங்கம் ஏன் பொறுப்படுத்தல? ஆளுநர் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணது மேல இருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் ஹோம் மினிஸ்டர் வரைக்கும் தகவல் போன பிறகு அந்த எவிடன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்காக ஒரு மாசத்துக்கு அப்புறமா ஒரு மாசம்ன்றலாம் கிடையாது சார். இந்த ஒரு மாதத்துக்கு அப்புறமா நீங்க சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா டேட்? நான் டேட் சொல்லட்டுமா உங்களுக்கு? சொல்லுங்க சார், சொல்லுங்க. அதுதான் சொல்றேன். இருங்க, 27ஆம் தேதி இந்த வழக்கு போன மாசம் 27ஆம் தேதி இந்த மாதிரி ஒரு புகார் ரைஸ் ஆகுது. ஓகேங்களா? அந்த ரைஸ் ஆன பிறகு அடுத்த ஸ்டேட் போலீஸ், ஆக்ரா ஸ்டேட் போலீஸ், யூபி போலீஸஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்க பாண்டிச்சேரி போலீஸ்க்கு தகவல் கொடுத்து அவங்க இந்த இடத்துல வந்து ஒரு அபிஷியல் புரோட்டோகால் ஃபாலோ பண்றாங்க. அந்த புரோட்டோகால் ஃபாலோ பண்றது ஒரு வாரம் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க ஒரு மாசம் சொல்லாதீங்க, அது இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் டைம்னு எடுத்துக்கோங்க. அரசியல் ரீதியா நடவடிக்கை எடுக்கணும்னா ஆளுநர் உத்தரவு வந்து சிபிஐ என்ஐ வச்ச பிறகு உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னு கேக்குறோம். சபாநாயகர் சொன்னதுனாலதான் வந்து 27ஆம் தேதி சபாநாயகர் மேல சொன்னது அது. அதுதான் சொல்ல வரீங்க. செந்தில்குமார் சார், ஒரு நிமிஷம் சார். சார், இப்ப வந்து செல்வம் அவர்கள் வந்து மத்திய அமைச்சரை போய் கூட்டிட்டு போய் அந்த பாக்குற அந்த குற்றச்சாட்டாக இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த கம்பெனிக்கு எப்படி சார் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் கொடுத்தாங்க? இந்த போலி மருந்து விவகாரத்துல தொடர்புடைய அந்த கம்பெனிக்கு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி கொடுக்கப்பட்டது? இல்ல, வெரி சிம்பிள். இந்த நீங்க போலி மருந்துன்ற அந்த டேக்லைன் எடுத்துருங்க. பொதுவா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த கம்பெனிக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எப்பயுமே கொடுக்கறது தான். அது போலியான்றது நியூஸ் ஆன பிறகு தான் நீங்க போலின்னு சொல்ல முடியும். ஆரம்பத்துல அதுக்கு முன்னாடி நீங்க வந்து அங்க தயாரிக்கப்படக்கூடிய பொருளுக்கான ஒரு சர்டிபிகேஷன்லாம் இருக்கும்ல சார். ஒரு நிமிஷம், ஜிஎஸ்டிக்கு என்ன தேவை உங்களுக்கு? ஜிஎஸ்டிக்கு வந்து ஒரு குடோன், ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த பிரெமிசஸ்க்கு ஒரு ஜிஎஸ்டி நம்பர், அந்த ட்ரேட் பிராக்டிஸ்க்கு ஒரு ஜிஎஸ்டி நம்பர். இது நீங்க போலின்னு எப்ப தெரிய வருதுன்னா, நீங்க இந்த உற்பத்தி பண்ற பொருள் உள்ள போலி தான் இருக்குது, நிறுவனம் போலின்னு கிடையாது. இப்ப நீங்க அடையாளப்படுத்தப்பட்ட 14 ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஒருத்தர் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றப்ப அந்த கம்பெனில என்ன கம்பெனி தயாரிக்கப்படுது, இல்ல அது என்ன பொருட்கள் தயாரிக்கப்பட போகுது அப்படின்ற ஒரு சாம்பிள்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு வாய்ப்பு நீங்க அது ப்ராப்பரா அதுதான் சொல்ற ஃபார்முலா தான். அது ஃபார்மா ரெஜிஸ்ட்ரேஷன் தான். பொருள் தயாரிக்கிறாங்கன்னா அதோட ஃபார்முலா முதல்ல கொடுப்பாங்க. இல்ல வெரி சிம்பிள் பண்றப்போ ஒரு ஃபார்முலா முதல்ல கொடுப்பாங்க. இல்ல நீங்க சொல்றது வந்து இந்த பொருள் தயாரிக்கப்படுது
அதாவது இல்ல இல்ல அதுவும் அது மனித சாப்பிடக்கூடிய செந்தில்ஜி ரெண்டா மாத்திரைன்றதுனால பிரிச்சுக்கோங்க. செந்தில்நாத்ஜி ஃபார்முலா ரெண்டா மூலயமா தான் அது தயாரிக்கப்படுதுன்னு கொடுப்பாங்க. அந்த ஃபார்முலாவை யார் இல்ல இல்ல பார்த்தது? ரெண்டா எதை பிரிச்சுக்கோங்க வச்சு அது நீங்க. கொடுத்தாங்க? இல்ல நான் அந்த உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். நான் ரெண்டா சொல்றேன் உங்களுக்கு. அந்த ரெண்டு விஷயமா அதிகாரிகள் தெளிவு சொல்றேன். அதிக செந்தில்ஜி லைசன்ஸ் நீங்க விளக்கத்துக்காக சொல்றேன் கேட்டுக்கோங்க. கேளுங்க. முதல்ல ஒரு நிறுவனம் பதிவு பண்ணணும்னா அந்த நிறுவனம் வந்து ஒரு பிரமிசஸ் இருக்கணும். அந்த பிரமிசஸ்ல என்ன மாதிரியான அவங்க ஆபரேஷன்ஸ் இருக்கணும். ஒரு ட்ரேட் லைசன்ஸ் வாங்குவாங்க, இல்ல பிரைவேட் லிமிடெட் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இது நிறுவனத்துக்கான ஜிஎஸ்டி ப்ராசஸ். அதுல நீங்க எதுவுமே குறை கேட்க முடியாது. கொஸ்டின் எங்க வரும்னா, செந்தில்குமார் சொன்ன மாதிரி தான் ஒரு ஃபார்முலா ஒரு மெடிசன் தராங்கன்னா ஷெட்யூல் ஹெச் ட்ரக் அப்படின்ற ஷெட்யூல் ஹெச் ட்ரக் வந்து ஒரு பர்மிட்டட் கொடுக்கணும்னா இப்போ லோக்கல் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்காங்க அப்படின்னா லோக்கல் ஸ்டேட் கவர்மெண்ட் ட்ரக்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட அவங்க அப்ரூவல் அப்ளை பண்றாங்கன்னா அந்த மருந்து கம்பெனி செயல்படும். இங்க பிரச்சனை மருந்து கம்பெனி செயல்படுறதுலயோ நிறுவனத்தில் ஜிஎஸ்டி கொடுக்கறதுலயோ இல்லை. வேற ஒரு கம்பெனியுடைய பொருளை வந்து இவங்க போலியா தயாரிச்சதான் குற்றச்சாட்டு. இங்க மருந்துக்கான ஃபார்மா லைசன்ஸ் இருக்குது, மருந்துக்கான இது ஜிஎஸ்டிக்கான ட்ரேட் லைசன்ஸ் இருக்கு, பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்கு, அதை ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்க, ட்ரேட் ப்ராக்டிஸ் ப்ராப்பரா நடந்திருக்கு. ஸோ ஒரு வியாபாரம் நடத்தணும்னா மத்திய அரசின் வழிகாட்டுதல் எப்படி ஜிஎஸ்டியை ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணி தான் இந்த நிறுவனம் நடந்திருக்கு. இங்க ப்ராப்ளம் வந்து ஜிஎஸ்டி நம்ம எப்படி கொடுத்தாங்க, 14 குடோன் வந்து சீல் வச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? 14 குடோன். அந்த 14 குடோன்ல அந்த மற்ற எல்லா இடத்துலையும் வந்து அடையாளப்படுத்தப்படாத குடோன் 8 குடோன்ஸ் இருக்குது, ஃபேக்டரிஸ் இருக்கு. அது இல்லாம அவங்களுடைய ஆபரேஷன் ஏரியா இருக்கு. இந்த இடங்கள்லாம் ஒரு சீல் வைக்கப்பட்டிருக்குது. அது கண்காணிக்கப்பட்டிருக்குது. 24 மணி நேரமும் அண்டர் சர்வேலன்ஸ் கண்காணிக்கப்பட்டிருக்குது அந்த மருந்துகள். புரியுதுங்களா? இப்போ இதெல்லாமே சப்ளை ஆகிருக்குல்ல சார்? இப்ப மார்க்கெட்ல இந்த மாதிரியான மருந்துகள் வந்து சப்ளை ஆகிருக்குல்ல சார்? இத கன்சியூம் பண்ணவங்களோட ஹெல்த் என்ன ஆகும் சார்? இல்ல இந்த நான் என்ன சொல்ல வரேன்னா, இது மேட்டர்ல வந்து மனித உயிரோட விளையாடக்கூடிய ஒரு பொருள். சரி இல்ல நான் உங்களுக்கு வந்து நான் டிஃபைன் பண்ணேன். மனித உயிர் தான். மனித உயிரை நீங்க அதை நாங்க மதிக்கிறோம். அதை கண்டிப்பா அது தவறான செயல் தான். மனித உயிருக்கான அச்சுறுத்தல் உண்டு. இங்க வந்து பாதிப்புகள் ஏற்பட வண்ணம் இது நடந்ததுன்றது. இது வரைக்கும் யார் என்ன மாத்திரை சாப்பிட்டான்? இப்ப பிபி மாத்திரை சாப்பிட்டு இருப்பான், சுகர் மாத்திரை சாப்பிட்டு இருப்பான், தலைவலி மாத்திரை சாப்பிட்டா கூட தலைவலி சரியாயிருக்கு. நான் உங்களுக்கு வந்து 5 விதமான மெடிசின் வந்து போலி தயாரிக்கப்பட்ட சொல்றாங்க. ஒன்னு வந்து நீரிழிவு நோய், ரத்த கொதிப்பு மாத்திரை, பெயின் கில்லர், ஃபீவர் அண்ட் காஃப். முக்கியமான மாத்திரை அதானே சார்? இல்ல அதான் சொல்ல வரேங்க செந்தில்ஜி. நான் தான் சொல்றேனே. நீங்க நேத்து வந்து சபாநாயகர் ஒரு டிராப்ஸ் போடுறாரு, சொட்டு மருந்து போடுறாரு. அந்த சொட்டு மருந்து நான் சொல்லல, அது அதாவது ஒரு பத்திரிகையில வருது. சபாநாயகர் போட்ட சொட்டு மருந்து உண்மையான மருந்தா போலி மருந்தா உண்மையான மருந்தான்னு ஒரு பத்திரிகை. நீங்க எதிர்கட்சிகள் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் நீங்க பூத கண்ணாடி போட்டு நீங்க என்ன வேணா பேசுங்க. நான் சொல்றது கேளுங்க. ஒரு போலியோ சொட்டு மருந்து உலகம் ஃபுல்லா போடுற போலியோ சொட்டு மருந்து WHO இவ்வளவு லாங்கா இழுத்துட்டு போறீங்க தான் ரப்பர் மாதிரி. இல்ல செந்தில்ஜி நீங்க புரியவே இல்ல. போலியோ சொட்டு மருந்து நேஷனல் இம்யூனைசேஷன் சைக்கிள்ல வரும். முதல்ல நான் என்ன சொல்ல வரேன், நேஷனல் பாண்டிச்சேரியில போடுறது பத்தி உலக அளவிலேயே போயிடுச்சு வச்சுங்களா? நேஷனல் லெவல்ல இல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். அகில இந்த லெவல்ல தாண்டி உலக அளவிலே போயிடுச்சு. இப்பவுமே இந்த போலி மருந்து விவகாரங்கள்ல அரசியல் பண்ணலாம், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா உயிரோடு விளையாடுற அரசியல நீங்க கையில எடுக்காதீங்க, சரிங்களா? இன்வெஸ்டிகேஷன் அந்த பொருளை தயாரிக்கிறதுக்கு உடனே இருக்கிறது யாருன்னு தானே கேக்குறேன். இதுதாங்க சொல்ல வரேன். இருந்தது யாரு, உடனே இருக்கக்கூடியது யாரு? நீங்க உடனே இல்ல. ஒரு நிறுவனம் போல நடக்குதுன்னா ஒரு நிறுவனம் போல நடக்குதுன்னா அந்த நிறுவனத்தை வந்து கண்டுபிடிச்ச பிறகு அவங்க வந்து அந்த அந்த மருந்து குடோனுக்கு சீல் வைக்கிறாங்க, அந்த இண்டஸ்ட்ரி சீல் வைக்கிறாங்க, பர்டிகுலர் பர்சன் அரெஸ்ட் பண்றாங்க. இந்த குற்றச்சாட்டு காங்கிரஸ் கட்சி நான் பொறுமையா பதில் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த குற்றச்சாட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் இதே போல நடந்திருக்கா இல்லைங்களா? நீங்க புதுசா இந்த குற்றச்சாட்டு முதல்ல இங்க வந்த மாதிரி சொல்றீங்க. 2017-18 எவ்வளவு குற்றச்சாட்டு நடந்திருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தப்போ சமூகம் பாதிக்கப்படும், அப்ப நாங்க வந்து ஒரு ஏரியா தான் பாதிக்கப்படும். இது வந்து பதட்டப்படுற செந்தில்குமார் காங்கிரஸ்ல நான் கேட்கறது என்னன்னா, உங்க ஆட்சி காலத்துல கொடுக்கப்பட்ட பார்மா கம்பெனி எல்லாருமே போலி மருந்து தயாரிச்சாங்கன்னு குற்றச்சாட்டு 2018 ஒண்ணு இருக்கு, 2011 இருக்கு. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? அதை நாங்க பிரஸ் மீட்ல சொன்னோம். அப்ப நீங்க இவ்வளவு பதட்டப்படவே இல்லையா? இப்ப இவ்வளவு பதட்டப்படுறீங்க? எப்ப சொன்னீங்க? 2018 2 பீரியட்ல நான் பேர் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த கம்பெனி பேரை மேட்டுப்பாளத்துல ஒரு கம்பெனிக்கு நீங்க அனுமதி கொடுத்துருந்தீங்க, சேதராப்பட்டில் ஒரு கம்பெனி அனுமதி கொடுத்துருந்தீங்க. ஏன் நீங்க இங்க இருக்கிற ஒரு ஃபேக்டரி பேர் சொல்றேன், ஒரு ஏரியா சொல்றேன், அந்த இடத்துல நடந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியும். இந்த கடலோர பகுதியில் ஒரு ஃபேக்டரிக்கு அதுக்கெல்லாம் வந்து அனுமதியை வந்து இரட்டிப்பு 3 மடங்கு அனுமதி கொடுத்து அது பின்னும் பிளமாக இருந்த யாரும் இல்லாம கொண்டு எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் சொன்னா இந்த சபாநாயகர் நல்லா இருக்காது. ஏன்னா எதிர்கட்சியா செயலாற்றுறீங்கன்னா, எதிர்கட்சியா செயலாற்றுனா அந்த ஒரு டிக்னிட்டியோட சொல்றோம். பேரு குறிப்பிடவே முடியாது. ஏன்னா
எல்லா காலத்திலும் நடந்ததுன்னு நான் நியாயப்படுத்த விரும்பல. இந்த காலத்துல நடந்தது இனிமேல் நடக்கக்கூடாது. சிபிஐ இன்வெஸ்டிகேஷன், என்ஐஏ இன்வெஸ்டிகேஷன் வச்சிருக்கோம். இந்த நீதி சார் அதுதான் சொல்ல வரேன். ஏன் கிடைக்கும். இவ்வளவு நாள் போகின்றதுன்னு சொல்ல வரேன். சரி, ஏன் சார் இவ்வளவு நாள் யாரையாவது இவ்வளவு நாள் ஏன் இழுக்கிறீங்க? ரப்பர் மாதிரி ஏன் இழுக்கிறாங்க? இல்ல, இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. முந்தானேத்து அனௌன்ஸ் பண்ணாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க சார் இன்வெஸ்டிகேஷன். முந்தா நாள் தான் அனௌன்ஸ் பண்றாங்க. முந்தா நாள் தான் முந்தா அனௌன்ஸ் நாள் தான் பண்றாங்க. இல்லைங்க. அது ஏன் முந்தா இவ்வளவு நாள் நாள்? எடுத்து சரி, நான் இப்படி சொல்றேன். இப்போ ஆளுகின்ற கட்சின்னு நினைக்கிறீங்க, கூட்டணி கட்சின்னு நினைக்கிறீங்க. இதை வந்து பொலிட்டிக்கலா நாங்க வந்து மக்கள் மத்தியில ஜஸ்டிஸ்க்காக நிக்கிற கட்சின்றதுனால தான் அது ஆளுங்கட்சியில் யாரா இருந்தாலும் நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணணும் கவர்னர் வழியா ஆர்டர் போடுறோம். யாராவது அதுதான் சார் ஒருத்தவங்க சொல்றேன். இருங்க. கவர்னர் வழியா வந்து ஆ, காங்கிரஸ் கட்சி மனு கொடுத்திருக்குது. ஏங்க காங்கிரஸ் நீங்க மனு கட்சி கொடுத்தது நாங்க சிபிஐ இல்லைன்னு விசாரிக்கணும்னு சொல்லலைங்க. சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி கொடுத்திருக்குது. நாங்க என்ன தெரியுமா சொல்றோம், காங்கிரஸ் என்ஐஏ கட்சி கொடுத்த விசாரிக்க சொல்றோம். கொடுத்த நீங்க அழுத்தத்தின் பேர்ல தான் உங்க இன்னைக்கு உங்க சிபிஐ உங்க விசாரணை முன்னாள் பண்றாங்க. முதலமைச்சர் அந்த தெரிஞ்சது என்ன காங்கிரஸ் கட்சி தெரியுங்களா? அழுத்தத்தின் இருங்க, பேர்ல தான் உங்க இன்னைக்கு முன்னாள் சிபிஐ விசாரணை முதலமைச்சர் என்ன பண்றாங்க. அது தெரியுங்களா? சொல்றாருன்னா, உங்க முன்னாள் முதலமைச்சர் எப்ப பார்த்தாலும் சிபிஐ மந்திரியா இருந்தா சிபிஐ மந்திரி சிபிஐ தெரியும். நாங்க ஒரு படி மேலே போய் தேசிய புலனாய்வு அமைப்பு சேர்த்து ஆர்டர் கொடுத்துருக்கோம். என்ஐஏ ஏஜென்சி இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. என்ஐஏ உள்ள வந்த பிறகு யாரும் உள்ள ஒரு ஊசி கூட நுழைய முடியாது, தெரியுமா உங்களுக்கு? அதான் சார் நீங்க ஏன் இவ்வளவு நீங்க நாள் கடைசி இருக்கிற? வரைக்கும் சிபிஐ ஏன் இவ்வளவு நாள் பேசிருக்கீங்க. இழுத்துன்னு போறீங்கன்ற? சரி சரி, ஓகே, 4 ஆச்சு. நீதி கிடைக்கணுமா இல்லையா? நீதி கிடைக்கணுமா வேணுமா இல்லையா உங்களுக்கு? அதுதான் சார் இப்ப நீதிக்கான மத்தியில வேலை யாரு? ஆரம்பிச்சாச்சுல. சார் மத்தியில யாரு? ஆ, மத்தியில யாரு அதுதான் ஆட்சி நீங்க ஆளுறது? செந்தில்நாதன்ஜி, நீங்க புரிஞ்சுக்கோங்க என்னன்னா, சொல்லுங்க சார். நீங்க ம், ஆர்டர் இஷ்யூ பண்ணியாச்சு, இன்வெஸ்டிகேஷன் ம். நடந்துட்டு இருக்குது. காலதாமதம் ஆனாலும் கூட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருது. உங்க காலதாமத பிரச்சனையா, நடவடிக்கை எடுக்காம விட்டது பிரச்சனையா? சார் இப்ப வந்து நாங்க நடவடிக்கை எடுக்கல, நீங்க என்ன இப்ப பண்ணிருக்கீங்க? பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய ஐயா, நாங்க எத்தனை நடவடிக்கை எடுக்கல. மெடிக்கல் ஷாப்ல அந்த மருந்து உலாவி இருக்கும்? ஐயா, எத்தனை நான் என்ன மெடிக்கல் ஷாப்ல அந்த மருந்து உலாவி இருக்கும்? இப்ப இதுக்கு எந்த மெடிக்கல் ஷாப்ல இருக்குது என்ற விவரம் யாருக்காவது தெரியுமா? இல்ல இல்ல அது ஏதாவது பரிசீலனை பண்ணாங்களா? எல்லா மெடிக்கல் ஷாப்பையும் போயிருப்பாங்களா? இல்ல என்னோட கேள்வி என்ன சார்? இல்ல நீ மருந்தோட சொல்லுங்க, நீ மருந்து சொல்லி வந்து முடிங்க. நான் எல்லா நான் மெடிக்கல் சொன்னதை ஷாப்லயும் கேட்டுட்டேன். இருக்கும். நீங்க ஒண்ணு எல்லா ஒரு கேள்விக்கு கேட்டுட்டே இருக்கீங்க, நான் பதில் சொல்லவே முடியல. பதில் சொல்லி விட மாட்டீங்க. அப்ப என்ன சொல்றது? சரி சொல்லுங்கண்ணே, சொல்லுங்க. இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, கால தாமதம்ன்ற பிரச்சனையை சொல்றீங்க இல்லையா? கால ம், தாமதமானாலும் நீதி வேணும்ன்றதான் நிலைப்பாடு. உங்களுக்கு அது நிலைப்பாடு, எனக்கு அது நிலைப்பாடு. கரெக்டா இல்லைங்களா? அப்ப இன்வெஸ்டிகேஷன் correct. நீங்க வரவேற்கிறீங்களா இல்ல எதிர்க்கிறீங்களா? அவ்வளவுதான். இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் இஷ்யூ பண்றத தேசிய புலனாய்வு அமைப்பும் சிபிஐயும் அதை வெளிச்சதை நீங்க வரவேற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? காங்கிரஸ் கட்சி அதை மட்டும் சொல்லுங்க. சார் தக்க தண்டனை வழங்க வேண்டும் தான் இப்ப சிபிஐ தண்டனை விசாரணைக்கு வழங்கணும் ஐயா. சொல்லியிருக்கோம். நான் கேட்கறது ரொம்ப ஸ்டேட் கொஸ்டின் ஐயா. நீங்க ம், இந்த 2 இன்வெஸ்டிகேஷன் அமைப்பை வந்து ஆர்டர் இஷ்யூ வரணும். பண்ணதை நீங்க வரவேற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? அவ்வளவுதான். வரவேற்கிறேன் சார், வரவேற்கிறேன் வரவேற்கிறீங்க, சொல்றேன். அவ்வளவு. சரிங்க ஐயா. வரவேற்கிறோம்ல, இப்போ அதுதான் வினோத் வரவேற்கிறது தான் என்னோட இதுவே. வினோத், நாங்க என்னோட கேள்விக்கு நேரடியான பதில் என்னன்னா, நீங்க 1 மாசம் ஆகுதுன்றதை தாண்டி நேரடியா ஒரு பதில். நீங்க லேட் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாலும் நீதி கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த வேலையை செஞ்சிருக்கோம். அந்த ஆர்டர் இஷ்யூ பண்றாங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல எந்த விதமான தலையீடுகளும் இல்லாம அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்ன்ற நம்ம நம்பிக்கையோட இந்த பாதையை முடிக்கிறோம். சார் இந்த விவகாரத்துல உங்க பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி வந்து எந்த அளவுக்கு ஒத்துமையோட செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? இந்த கூட்டணிக்குள்ள ஏதேனும் பிளவு ஏற்பட்டிருக்கா? ஏன்னா வந்து பாஜக வந்து பிரதானமா இந்த கூட்டணியை முன்னெடுத்துக்கிட்டு சொல்றதா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் என்ஆர் காங்கிரஸ் தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, முதலமைச்சர் ரங்கசாமி தான் முதன்மையா செயல்பட்டுக்கிட்டு வராரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 கட்சிகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த கூட்டணி பந்தம் எப்படி இருக்கு சார்? ஓகே, கூட்டணி பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி புதுச்சேரி மாநிலத்தில் தொடரும். அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை. புதுச்சேரி பாஜக நிலைப்பாடு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தான் முதலமைச்சராக இருப்பார்கள். இதுல வந்து இந்த பொலிட்டிக்கல்ல அரசியல் சூட்டை பயன்படுத்தி இந்த பிளவு ஏற்படுத்த நினைக்கக்கூடியவர்களோ இல்ல அவர் பண்ற அரசியலையோ இது எதுவுமே பிஜேபி பலிகடா ஆக விரும்பல. ரொம்ப தெளிவா நம்மளுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்கோம். ஒரே ஒரு நிலைப்பாடு மாறப்படும். என்ன நிலைப்பாடுனா, சீட் ஷேரிங்ல கொஞ்சம் கூட கேட்கிறோம், அவ்வளவுதான். தவிர எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவரும் முதலமைச்சர் ரங்கசாமி தான். புதுச்சேரி மாநிலத்துக்கும் அவர் தான் முதலமைச்சர். ஸோ அனைத்து இந்திய அண்ணா காங்கிரஸ் வந்து நம்மளுடைய பிஜேபியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர். அவர் தான் முதலமைச்சர். இது அவரை வச்சுதான் நாங்கள் தேர்தலை எதிர்கொள்ள போறோம். இதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை. எதிர்கட்சிகளோட பதட்டம் இதனால தான். இப்ப தேசிய செயல் தலைவர் புதுச்சேரிக்கு வந்த பிறகுமே முதல் முறையா பொறுப்பேற்று புதுச்சேரிக்கு வந்த உடனடியாக அவரை போய் சந்திச்சாங்க. எப்பவுமே நம்ம முதலமைச்சருடைய ஒரு சென்டிமெண்ட் என்னன்னு கேட்டா, மக்கள் முதல்ல சொல்லக்கூடிய ரங்கசாமி ஒரு சென்டிமெண்ட் என்ன, அப்பா பைத்தியசாமி கோயில்ல அவங்களை வர வச்சு ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அவருடைய சென்டிமெண்ட்டா அந்த கூட்டணியை இன்டெரக்டா அவர் வந்து ஒரு ஒப்பீனியன் கை குலுக்கிறதுக்கான ஒரு விஷயத்த சொல்றதா சிம்பாலிக். இது ஊரறிஞ்சு விஷயம். இது நடந்த உடனே காங்கிரஸ் கட்சியில் இருக்கவங்களுக்கோ திமுக இருக்கவங்களுக்கோ ஒரு பதட்டம் ஒட்டிக்குச்சு. ஏன்னா காரணம், இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக இருக்கிறது. இந்த கூட்டணியை உடைக்க முடியாது, தேர்தல் எதிர்கொள்றதுக்கு அவங்க பலம் இருக்கும் அப்படின்ற சிச்சுவேஷன்ல அவங்க எதிர்க்கிறாங்க. அது அவங்க பதில் சொல்லட்டும். சார் செந்தில்குமார் சார், நீங்க சொல்லுங்க சார், ஏன் பதட்டமா இருக்கீங்க சார்? இவங்க பலத்தோட இருக்காங்க, 2 பேரும் கூட்டணி வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதனால நீங்க பதட்டத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. 2026ல பார்ப்போம் சார். பலத்தையும் பார்ப்போம், பதட்டத்தையும் பார்ப்போம். ஏன் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுங்களேன், நாங்க யாருக்கும் நாங்க பயப்படணும் அவசியம் கிடையாது.
பிஜேபின்றது பாத்தீங்கன்னா இங்க இருந்து பிஜேபி வந்து இதுக்கு முன்னாடி பிஜேபி கிடையாது. பாண்டிச்சேரியில எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபி வந்தது? கடந்த 11 அதாவது நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரா இருந்த முன் சரி, இப்ப கடந்த ஒரு 5 வருஷமா தான் வந்து பிஜேபி வளர்ச்சியே. அந்த 5 வருஷமா எங்க இருந்து அது பிஜேபி எங்க இருந்து போச்சு? ஆளு எங்க இருந்து போனாங்க? எம்எல்ஏ எல்லாம் எங்க இருந்து போனாங்க? மந்திரி எங்க இருந்து போனாங்க? காங்கிரஸ் கட்சியில இருந்து போனவங்க தான் இன்னைக்கு பிஜேபியில இருக்கக்கூடிய பெரிய புள்ளிகள். இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி தான் அவங்களோட வந்து அடித்தளமே காங்கிரஸ் கட்சி தான். 2016 ஆட்சி அமைச்ச மாதிரி 2026 கூட்டணி ஆட்சி அமையும்ன்றதுதான் எங்களோட எண்ணமும் என்னோட நோக்கமே அதான். உங்களுடைய கூட்டணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சார். காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணி எப்படி இருக்கு? இங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு எந்த திட்டத்தோட இருக்கீங்க சார் நீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னாக்க மக்களை வந்து எளிமையாக பயன்படக்கூடிய, இப்ப பாருங்க, காந்தியோட பேர்ல இருந்தக்கூடிய 100 நாள் வேலை திட்டத்தை எடுத்துட்டாங்க. காந்தியோட பேர்ல இருக்கக்கூடிய 100 நாள் வேலை திட்டத்தை எடுத்துட்டு இப்ப பாருங்க, இத 20 வருஷமா அந்த 100 நாள் வேலை திட்டம் கொண்டு வந்து 20 வருஷம் ஆகுது. இப்ப அந்த 20 வருஷத்துல 10 வருஷமாக அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு வேலையே தரல. அப்ப அந்த காந்தி பேரு இருக்கிறதுனால அந்த வேலை திட்டத்துக்கு மதிப்பு தரல. ரெண்டாவது, புதுச்சேரியில புதுவை பாரதியார் வங்கி இருக்குது. அந்த பாரதியார் பேரையும் எடுத்துட்டாங்க. அந்த பாரதியார் பேரை எழுதினாரு, அது எழுதினாரு, இது எழுதினாருன்றீங்க. அப்புறம் தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லைன்னா ஜகத்தினை அழிச்சு பாரதியார் சொன்னாருன்றீங்க. இது எல்லாம் சொல்றதை தாண்டி அந்த பாரதியார் பேரை எதுக்கு எடுக்கணும் சார்? பாரதியார் பேரை எதுக்கு எடுக்கணும்? இதெல்லாம் தான் நீங்க கூட்டணி பத்தி பேசுங்க சார். நீங்க எந்த லோக்கல் இஷ்யூ பத்தி பேசுறது இல்ல. கூட்டணி பத்தி தான் ஒரு கொஸ்டின். நான் அதுக்கு நிறைய கவுண்டர் சொல்லலாம், டைம் தான் வளர்த்துரும். கூட்டணி பத்தி சொன்னீங்கன்னா அதை பத்தி பேசலாம். எங்களோட கூட்டணி பலமா இருக்குது, ஓகேங்களா? அதனால நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எங்களோட கூட்டணி டிஎம்கேவும் சரி, விடுதலை சிறுத்தைகளும் சரி, சிபிஎம் சிபிஐ இருக்கிற வரைக்கும், அதாவது அதை தாண்டி காங்கிரஸ் கட்சிக்காரன்றது தான் அந்த பாண்டிச்சேரியே காங்கிரஸ் தான் முதல்ல. காங்கிரஸ் கட்சி தான். உங்களுக்கு இது வந்து ஒரு சின்னதா ஒரு அடிஷனல் சொல்ல விரும்புறேன். காங்கிரஸ் கட்சியில இருந்து போனதுதான் வந்து அங்கதான் சொல்ல வரேன். காங்கிரஸ் கட்சியில இருந்து நீங்க சொன்னீங்க இல்லையா வந்தாங்கன்னு சொல்லிட்டு, காங்கிரஸ் கட்சிக்கு எல்லாரும் எங்க இருந்து வந்தாங்க? அந்த கொஸ்டின் நான் கேட்டா எங்க போவீங்க? கொஸ்டினே தான். காங்கிரஸ் கட்சிக்கு எங்க இருந்து வந்தாங்க? காங்கிரஸ் கட்சிக்கு பிடிச்சு போய் காங்கிரஸ் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்து, திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து, சிபிஎம்ல இருந்து, இப்ப கூட நீங்க சிபிஐல இருந்து ஆள் சேர்த்திருக்கீங்க, அதெல்லாம் தெரியும். என்ன சொல்ல வரேன்னா, எல்லா கட்சியில இருந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்திருக்காங்க. பிஜேபி இல்ல, எனக்கு புரியல. என் கட்சி யாரும் மாறினதே கிடையாது. இல்ல, கட்சி யாரும் மாறினதே கிடையாதுங்களா ஐயா? கட்சி மாறி சகஜமா இல்லைங்களா? காரணம் யாரு? நான் கேக்குறேன், நாங்க தான் சரி இருங்க. இப்போ பிஜேபி வலுவா இருக்குன்னு நாங்க வலுவா இருக்குன்னு சொல்றீங்க. நான் அதான் இருங்க, நான் சொல்றேன். இப்ப நீங்க கட்சி வலுவா இல்லன்னு ஒத்துக்கிறீங்களா? அப்போ உங்க கட்சி இல்ல, நீங்க வலுவா இல்லன்னு ஒத்துக்கிறீங்களா? அப்போ உங்ககிட்ட வைத்திலிங்க சாரோ இல்ல நாராயணசாமி சாரோ இவங்க எல்லாம் வலுவா இல்லன்னு நினைக்கிறீங்களா? நீங்க வலுவா இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் சொல்றேன் நானு. நீங்க வலுவா இல்ல, நாங்க வலுவா இருக்கிறதுக்கு காரணம் எங்க கூட்டணி கிடையாது ஐயா. நாங்க அரசியல் நிலவரம் எப்படி இருக்கு, அரசியல் களம் எப்படி எங்களோட வலுவான காரணம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஐயா. நாங்க தனிநபர் கிடையாது ஐயா. நீங்க உங்களுக்கு வேணா நீங்க யாரா ஒருத்தவங்களை 1-2 பேர் சொல்லிக்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணின்றது கூட்டணி தான் எங்க பலமா இருக்கும். 2026ல கூட்டணி இல்லாம நின்னு பாருங்க பாப்போம். இன்னொரு கேள்வி, காங்கிரஸ் கட்சி ஒரு தலைவர்களை ஒழுங்காக மரியாதையாக நடத்தி இருந்தால் என்ஆர்ஐயாவே முதல்ல கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டாரு. இந்தியா பூரா YSR காங்கிரஸ், திரிமுன்னாள் காங்கிரஸ், NR காங்கிரஸ், இது போல எத்தனை காங்கிரஸ் என்ன சொல்ல முடியும்? காங்கிரஸ் கட்சியிலிருந்து உடஞ்சி ஹைகமாண்ட மதிக்காதனால தான் எல்லாரும் கட்சி விட்டு வெளில வந்தாங்க. இப்ப இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய நமச்சிவாயம் அவர்கள் ஏன் வந்து வெளில வந்தாங்க? நீங்க பண்ண துரோகம். காங்கிரஸ் கட்சியில அவரை வச்சு நீங்க ஃப்ரண்ட்ல எலெக்ஷன் நின்னீங்க, அவரை வச்சு ஓட்டு வாங்கினீங்க, அவர் முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொன்னீங்க. குறுக்கு வழியில பூந்து நீங்க முதலமைச்சர் ஆனீங்களே இல்ல? நாராயணசாமி அவர்கள் புதுச்சேரி வரலாறு மன்னிக்குமா உங்களை? ஜனநாயக ரீதியாக அரசியல் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜனநாயகத்தை பத்தி நீங்க தயவு செய்து காங்கிரஸ் பேசாதீங்க. அவரு சிஎம் ஆனாரு, அவரு சொன்னீங்களே ஒரு டாபிக்ல அவர் சொன்னார்ன்றது சொல்லுங்க பாப்போம். யார் சொன்னாரு? ஒரு டாபிக் அவர் நான் சொல்றேன் குற்றச்சாட்டுங்க காங்கிரஸ் மேல. நீங்க குறுக்கு நீங்க சொல்றது குற்றச்சாட்டு. ஜெயிச்சவர் யாருங்க? முதலமைச்சர் கேண்டிடேட் யாருங்க? நமச்சிவாயம் தானங்க முதலமைச்சர்.
தேர்தலை சார், சந்திச்சது நீங்க நமச்சிவாயம் தலைமையில் சந்திச்சீங்களா சந்திக்கலையா? சார், அப்ப காங்கிரஸ் தலைவர் நமச்சிவாயம் யாருங்க ஐயா? தலைமையில ஐயா காங்கிரஸ் தலைவர் யாரு ஐயா? சொன்னாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். நமச்சிவாயம் தான் தலைவர். அப்ப சார், பிசிசி ஐயா தலைவர் தானுங்க ஐயா? அவர் அண்ணன் தானுங்க நமச்சிவாயம் சிஎம் ஆக வேண்டியது. நடுவில் ஏங்க, யாருங்க கட்சி ஐயா போய் தலைவர் உள்ள கட்சி புந்தெடுத்தது? தலைவர் தலைமையில் தாங்க தேர்தல் அது தாங்க சந்திக்க சொல்றாங்க முடியும். ஐயா. அவர் கட்சி சிஎம் தலைவர் தடுத்தது தலைமையில் யாரு? தான் தேர்தல் சரி, சந்திக்க நேரடி முடியும். கொஸ்டின் செந்தில்குமார் ஜிக்கு. சொல்லுங்க. அவரை சிஎம் ஆக்க விடாம தடுத்தது யார்? உள்ள அதிகமா சிஎம் மாறி சிஎம் ஆனது நாராயணசாமி ஆனாரா இல்லையா? ஏன் அப்படியா நடந்து? ஹைகமாண்ட் இப்பவும் மதிக்கல உங்களை. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவரை உழைக்கிறவங்க CM மரியாதை யார் கிடையாது. தெரியுங்களா உங்களுக்கு? அதனாலதான் எல்லாம் வெளில வராங்க. சார், அவரை நமச்சிவாயம் CM யார் அவர்களே வெளில சொல்லல, வந்தாரு. தெரியுங்களா? இந்த கட்சியில இருந்தா என்னால முன்னேற முடியாது, நான் நினைச்சதை அடைய முடியாதுன்றதுக்காக கட்சி விட்டு வெளில இப்ப வந்தாங்க. சிஎம் கொடுத்துட்டாங்களா? இப்ப சிஎம் கொடுத்தாங்களா? உள்துறை அமைச்சர் சார், கொடுத்துருக்கோம் அவருக்கு. அடுத்த அப்படியே டெபுட்டி உள்துறை சிஎம் அமைச்சர் கொடுப்போம் தான் சார் அவருக்கு. அவரு. அவர் டெபுட்டி சிஎம் உள்துறை கொடுப்போம், அமைச்சர் தான் அவர் அவரு. உள்துறை அமைச்சர் கொடுப்போம். நாங்க ரெண்டாவது ஹோம் அமைச்சர் மினிஸ்டர் யாரு? கொடுப்போம், அவர் சார், சிஎம் ரெண்டாவது கூட அமைச்சர் ஆக்குவோம். யாரு? அவர் எங்க ரெண்டாவது கேண்டிடேட், அமைச்சர் தான் நாங்க வந்து சிஎம் கூட ஆக்குவோம் அவரை. எங்களுக்கு உண்டு. ரெண்டாவது அமைச்சர் தான் நாங்க கேக்குறது என்னன்னா, நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணல. உள்துறை அமைச்சர் காங்கிரஸ் அவரை ஏற்கனவே புறக்கணித்தது. ரெண்டாவது அமைச்சர் தான். ஐயா, அது மாதிரி காங்கிரஸ் தெரியுங்களா? புறக்கணித்தது நமச்சிவாயம் அவர்களை. ஆகையால் காங்கிரஸ் அவர்கிட்ட முதல்ல வந்தாரு. அவர் காங்கிரஸ் வந்து பக்கம் நியாயம் நமச்சிவாயம் இருக்கு. இருக்கிறப்போ அவ்வளவுதான். அண்ணன் நமச்சிவாயம் இருக்கிறப்போ காங்கிரஸ் வந்து நமச்சிவாயம் அண்ணன் நமச்சிவாயத்தை கொண்டாடுச்சு. இப்ப வந்து அதுதாங்க அவர் சொல்றாங்க ஐயா. வந்து நீங்க தூக்கி கீழே போட்டீங்களே, தலைமையில தூக்கி கீழே போட்டீங்களே. அவர் நாங்க சிஎம் கீழே போடலைங்க, நாங்க கீழே அவர் போடலைங்க. கீழே போடுறதுதான் ஒரு வளர முடியும் தெரிஞ்சு இங்க வந்தாரு அவரு. ரெண்டாவது அமைச்சர் யாருங்க? ரெண்டாவது அமைச்சர் யாரு? காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தப்போ ரெண்டாவது அமைச்சர் யாரு? அதங்க குறுக்கு வழியில அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு நாராயணசாமி. அவர் தான் முதலமைச்சர் ஆக வேண்டியது. அவர் எப்படி குறுக்கு வழி நீங்க கிடையாது. குறுக்கு யாருங்க வழி சொன்னது? அவர் முதலமைச்சர் அவர் யார் ஏங்க, சொன்னது? நெல்லித்தோப்பு தொகுதியில அவரு பை எலெக்ஷன் நின்று தானே சிஎம் சீட்டை கண்டினியூ பண்ணாரு. இது உலக அறிஞ்ச உண்மையா இல்லையா? இப்ப ஒருத்தர் கேண்டிடேட்டா நிக்கிற ஒருத்தவரை முதலமைச்சர் வேட்பாளரா நீங்க சொல்லிட்டு ஜனங்கிட்ட ஓட்டு வாங்கி ஜனங்களே ஏமாத்தி சிஎம் ஆனவங்க தானே காங்கிரஸ் கட்சி. நான் இதை பத்தி பேசலாமா? ஒரு நீங்க வந்து ஒரு தப்புங்க அது. நீங்க இந்த மாதிரி வாதத்துல கூட நீங்க பேசக்கூடாது. தப்புன்றத காங்கிரஸ் கட்சி ஏத்துக்கணும். பொட்டன்ஷியல் அப்படி கேண்டிடேட் வந்து நமச்சிவாயம் ஐயா தாங்க. அவரை நீங்க வந்து மேல தூக்கிட்டு கீழே சிஎம் போட்டீங்க. கேண்டிடேட்னு யாரு சொன்னாங்கன்னு தான் நான் கேக்குறேன். நான் சிஎம் கேண்டிடேட் மாண்புமிகு பொட்டன்ஷியல் கேண்டிடேட் சொல்றேன். அண்ணன் நமச்சிவாயம் அவர்களே, யார் சிஎம் கேண்டிடேட்னு இப்பவும் சொல்றேன். அவர் பதில் வந்து சொல்லுங்க முதல்ல. பொட்டன்ஷியலான யார் கேண்டிடேட். சொன்னாங்க? சிஎம் யார் சொன்னாங்க? கேண்டிடேட் அவரு. யார் சொன்னாங்க? இல்ல சிஎம்க்கு பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ங்க அவரு தாங்க. உங்க காங்கிரஸ் யார் கட்சி சார் சொன்னது? சார், கட்சி தலைமை தான் முடிவு எடுக்கணும் அதுக்கு. சக்திவேல் சார், சார், ஒரு சிஎம் சொல்லுங்க. ஆகணும்னா கட்சி தலைமை சார், முடிவு ஒரு எடுக்கணும். பொட்டன்ஷியல் கேண்டிடேட்னு சொல்றீங்க. ஆ. திரு நமச்சிவாயம் வந்து பொட்டன்ஷியல் சிஎம் கேண்டிடேட்னு சொல்றீங்க. ஆமாங்க, இப்போ அப்படிதான் உங்க இருக்காரு. கூட்டணி அரசு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நமச்சிவாயம் அவர்களை வந்து சிஎம்மா புஷ் பண்ண போறீங்களா? வெரி சிம்பிள்ங்கய்யா. தேசிய ஜனநாயக கூட்டணின்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். தலைவர் வந்து என்ஆர் ஐயா அவர்கள் தான், முதலமைச்சர் அவர் தான். வெரி சிம்பிள். அவர் டெபுட்டி சிஎம் அளவுக்கு நாங்க அவரை கொண்டு போக வாய்ப்பு உண்டு. அவ்வளவுதான் பதில். வெரி டைரக்டான பதில். சார் வேணும் சார், ஒரு நிமிஷம் சார். இப்போ சார் சொன்னார்ல, அண்ணன் சொன்ன சத்யவேல் அண்ணன் சொன்னாங்க. ஓகே, இப்போ வந்து அண்ணன் நமச்சிவாயம் அவர்கள் சிஎம் ஆகுங்களா? ஏன் ரெண்டாவது அமைச்சர் தானே இப்போ? நான் தான் சொன்னேங்க உங்களுக்கு. வளர்ச்சி இருக்குல்ல, செந்திலண்ணா, நீங்க பதில கேளுங்க. இல்ல ஒரு கொஸ்டின் நீங்க பலவா இருக்குன்னு சொல்றீங்களா? நான் தான் பதில் சொல்லிட்டேனே. சொல்றீங்களா? இப்போ நீங்க எங்க வந்து கூட்டணி ஆச்சுங்க. காங்கிரஸ்ல நீங்க கொடுப்போம். இல்ல இல்ல, திமுக காங்கிரஸ் ஒரு நிமிஷம் ஐயா. திமுக காங்கிரஸ் இருந்தீங்களா ஐயா? ஜெயிச்சு வந்தாக்கா சிஎம் ஆகுவோன்னு சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க நீங்க. இல்லைங்க, எப்படிங்க சொல்ல முடியும்? தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர் அவர் தான் சொல்றோம். முதலமைச்சர் ரங்கசாமி தான் சொல்றோம். நீங்க என்ன இப்படி கேக்குறீங்க? நான் தான் அது மாதிரி தாங்க எங்களுக்கு தலைமை முடிவு எடுக்கணும். அன்னை சோனியா காந்தி, ராகுல் காந்தி அவங்க முடிவு எடுக்கணும். இங்க யார் சிஎம் ஆகணும்னு அவங்க முடிவு எடுக்கிறதா? அதுதான் சொல்றேன். அப்போ நாராயணசாமின்ற ஒருவர் மக்களை சந்திக்காம குறுக்கு வழியில சிஎம் ஆயிட்டு 6 மாசம் கழிச்சு இடைத்தேர்தல்ல விட்டு கொடுத்த பிறகு வந்ததுதான் உங்க ஹைகமாண்டோடைய என்ன சொல்றது நிர்வாக அழகா? அதுதான் ஏன் சொல்றேன். ஒரு காங்கிரஸ் தேசிய கட்சின்னு சொல்றீங்க. ஒரு முதலமைச்சர் தேர்வு செய்யறதுல இவ்வளவு குழப்பம் பண்ணிட்டு அவன் ஜெயிக்காத ஒருத்தரை கொண்டு வந்து சண்முகம் ஐயா காலத்துல ஐயா சண்முகம் ஐயா உங்க காங்கிரஸ் தலைவர் இருந்த காலத்துல அவரே பாவம் ஐயா 6 மாசம் சிஎம் ஆகிட்டு வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க ஐயா. யாருமே மதிக்கல ஐயா உங்க ஹைகமாண்ட். சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் சொல்லணும். உங்க கூட்டணி இருக்கக்கூடிய அதுதான் சொல்ல வரேன். அது நான் வாய் திறந்து சொல்லல. புரிஞ்சுக்கோங்க. காங்கிரஸ் கட்சி என்னைக்குமே ஹைகமாண்ட்ல இருக்கவங்க லோக்கல் லீடரை மதிக்கிறது இல்ல. எனக்கு உங்களை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. உங்களுக்கு நீங்க இவ்வளவு வாதாடுறீங்க, உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியல. எனக்கு பண்ண வேண்டிய இன்னொரு பிரதானமான ஒரு கேள்வி சார். இப்ப ரீசெண்டா போயிட்டு இருக்கக்கூடிய இஷ்யூஸ் சார். பப்ளிக் ஹெல்த் கேர் சென்டர்ல ஒரு குழந்தைக்கு வந்து தடுப்பூசி போட போயிருக்காங்க. நெட்டப்பாக்கத்துல தடுப்பூசி போட்டிருக்காங்க. அந்த தடுப்பூசி போட்டதற்கு பிறகு அந்த குழந்தை உயிரிழந்திருக்கு. இந்த விவகாரம் வந்து பெருசா கிளம்பி இருக்கக்கூடிய நிலையில உங்களுடைய பார்வை என்ன சார்? உங்களுக்கு டேட்டா தெரியுமா வினோத்? அதோட காரணம் தெரியுமா உங்களுக்கு?
சார் நீங்க சொல்லுங்க சார். நீங்க செய்தி மட்டும் தலைப்பு செய்தி பற்றி மட்டும் கேட்காதீங்க, அதோட ரீசன் தெரியுமா உங்களுக்கு? அனலைஸ் பண்ணீங்களா? சார் என்ன காரணம் சார், சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க பிரதர். क्वेश्चन உங்ககிட்ட நீங்க தான் இல்ல தெளிவுபடுத்தணும். என்கிட்ட பதில் இல்ல இருக்கு. நீங்க அதான் சார் அடிப்படையா ஒரு பப்ளிக் ஹெல்த் விஷயத்தை கேர் சென்டர்ல இல்ல போயிட்டு ஏங்க டாக்டர்ஸ் இல்ல, இருங்க ப்ராப்பரா ஒரு நிமிஷம். டாக்டர்ஸ் இல்ல அப்படின்னு பாண்டிச்சேரி பூரா பிரைமரி ஹெல்த் சென்டர்ல நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே 18 பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு மேல இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, எல்லா இடத்துலயும் நடந்துதான் இருக்கு. பர்டிகுலர் கேஸ் வந்து அந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் ஒரு உயிரிழப்பு நடந்திருக்கு, துயர சம்பவம் தான். மெடிக்கல் மொடாலிட்டியில் இந்த மாதிரி நடக்கிற சம்பவத்தை வந்து நேச்சுரல் நடந்துன்னு தான் இருக்கு. ஆனா இது இந்த நேரத்தில் இது நடக்கிறது துரதிருஷ்டமா இருக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, புதுச்சேரி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாறினாலும் அரசாங்க நிர்வாகம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த அரசாங்க நிர்வாகம் மாற்றம் இல்லை. அதை குட் கவர்னன்ஸ் மெஷினரிஸ் பெட்டர்மெண்ட் பண்ணத சாய்ஸ். இந்த பாப்பாவோட இந்த குழந்தை இறப்பு பொறுத்த வரைக்கும் இது போன்ற நிறைய இறப்புகள் நடந்திருக்கு. அதனால் நியாயப்படுத்தல, அந்த துக்கமான நிகழ்வு நடந்திருக்க கூடாது. அரசு நிர்வாகம் இன்னும் கவனம் கொடுத்து இனி எந்த விதமான குழந்தைகளும் அந்த இறப்பு கொள்ளாக பார்த்துக்கணும். அது ஃபாலோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. மெடிக்கல் சிஸ்டம்ல ஒரு குழந்தைக்கு ஊசி போட்டால் 2 நாள் கவனமாக பார்த்துக்கணும், ஜுரம் வரும். அது இல்லாமல் அந்த குழந்தைக்கு ஒருவேளை இம்யூன் கம்மியாக இருந்தால் ஃபிட்ஸ் வரும். ஃபிட்ஸ் வந்தால் குழந்தை உடனடியாக கொண்டு போய் சேர்க்கிற நேரத்தில் குழந்தை இழக்குன்றதுலாம் நம்ம எல்லாரும் ஒரு விவரம் அறிஞ்ச குழந்தை வளர்த்தவங்க எல்லாருக்குமே அந்த கவனம் இருக்கும் நம்மளுக்கு. அந்த நேரத்தில் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. அந்த வருந்தத்தக்க விஷயம் தான். அதுக்கு முழுமையாக அந்த வருந்தத்தக்க விஷயத்துக்கு நாங்கள் வந்து பொறுப்பேற்கிறோம். ஆனால் எந்த வகையிலுமே அதை அரசியலாக்காதீங்க. அதுக்கும் இந்த மாதிரியான இந்த குதர்க்கமான இந்த போலி மருந்து சம்பந்தம் கிடையாது. அது கனெக்ட் பண்ணி பேசாதீங்க சார். அந்த நெட்டப்பாக்கம் பகுதியில தான் அந்த குழந்தை இருந்திருக்கு. அந்த நெட்டப்பாக்கம் மருத்துவமனையில பாத்தீங்கன்னா, நெட்டப்பாக்கம் மருத்துவமனையில பாத்தீங்கன்னா நீங்க வந்து எக்ஸ்பிரியான மருந்து இருந்திருக்கு. எக்ஸ்பிரியான மருந்து இருக்குது. அதே பாத்தீங்கன்னா 10 நாள் சொல்லுங்க, 10 நாள்லயே அதாவது எக்ஸ்பிரி ஆகக்கூடிய மருந்து அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. எக்ஸ்பைரி ஆனதா 10 நாள் எக்ஸ்பைரி ஆகக்கூடியதா? எனக்கு புரியல. எக்ஸ்பிரி ஆனதும் சரி, ஆகக்கூடியதும் சரி. அங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தை இறந்து கேட்கிறாரு. இல்லைங்கய்யா, நான் ஆதாரம் வினோத் ஆதாரம்லாம் வேணாம். என்னோட கேள்வி என்னன்னா, அந்த நெட்டப்பாக்கம் பிரைமரி ஹெல்த் சென்டர்ல மருந்து தான் காரணம் அப்படின்னு செந்தில் சொல்ல வராரு இல்லையா? அதை தான் நான் சொல்ல விரும்புறேன். மருந்து மட்டும் காரணம் இல்லைங்கய்யா, அந்த குழந்தையோட மெடிக்கல் பிராக்டிஸ் நம்ம பார்க்கலாம்னா மருந்து சொல்ல முடியாதுன்னு சொல்ல வரேங்க ஐயா. வேற ஒண்ணும் இல்லை. சத்தியவரண்ணா ஒண்ணும் இல்ல. அந்த நெட்டப்பாக்கம் செய்தி பார்த்தேன், நான் போய் வந்தேன் ஐயா. நான் போய் வந்தேன் அங்க பிரைமரி, நான் போய் வந்தேன். அந்த ஹெல்த் சென்டர் தெரியும், பண்ட சொல்லு ஒட்டின மாதிரி இருக்கிற இடம் தான். நான் போய் வந்தேன், நாங்களும் போனோம். அதுல என்ன அந்த குழந்தை உயிரிழந்த சம்பவத்துக்கு அடுத்த நாள் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் போய் அதை செக் பண்றாங்க. அதுல எவ்வளவு மாத்திரை எடுத்தாங்க, எவ்வளவு பண்ணாங்கன்றது தெரியுங்களா உங்களுக்கு? அந்த இன்வெஸ்டிகேஷன் அதுக்கு அப்புறம் போய் மெடிசன் எடுத்து தெரியும். சரி, நான் ஒரு நிமிஷம் இருக்கு. இது மாதிரி எல்லா பிரைமரி ஹெல்த் சென்டர்லயே சரி, சொல்ல வரேன் சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு உயிர் வந்து இழக்கிறதுக்கு முன்னாடி அதை ஏன் வந்து சரி செய்ய மாட்டாங்க? ஒரு மருத்துவமனையா இருக்குது, பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கு. அது பிரைமரி ஹெல்த் சென்டர்ல ஒரு மருந்து கொடுக்கக்கூடிய ஊழியரோ அதை பார்த்துக்க மாட்டாங்களா? ஏன் பார்க்கலன்னு கேட்கறேன். ஐயா, நீங்க சொல்றது வந்து அரசியல் ரீதியா இதுக்கு பதில் நேரடியா சொல்ல முடியாது. அரசியல் ரீதியா கேட்கல சார், மனிதாபிமானமா கேட்கிறேன். மருந்து உயிர் விஷயங்கள்ல கவனம் செலுத்தப்பட வேண்டும். ஒரே ரீதியா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவங்க பரிசீலனை பண்ணி மாத்திருக்கிறாங்க. இன்னொரு உங்களுக்கு கூடுதல் தகவல் சொல்ல விரும்புறேன். விஜிலன்ஸ் கமிஷன் பாண்டிச்சேரியில 3 இயக்குனர் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. யார் இந்த இயக்குனர்? ராமன் முன்னாள், அது மாதிரி உதயகுமார் அவர்கள் முன்னாடி. இவங்க எல்லாருமே காங்கிரஸ் காலகட்டங்களில் டிஎம்எஸ் ஆக இருந்தவர்கள். முன்னாடியும் டிஎம்எஸ் இருந்திருக்கிறாங்க. இவங்களை எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, விஜிலன்ஸ்ல இருந்து இப்ப ஒரு கேஸ் ட்ரையல் போயின்னு இருக்கு. ஓகே, அது வந்து அதை பத்தி பேசக்கூடாது. பட் அரெஸ்ட் ஆனாங்க. ஏன்னா போலி மருந்து இல்ல, மருத்துவ அதையும் சேர்த்துங்க, பர்ச்சேஸ் பண்ணார்ல. அததான் சொல்றேங்க ஐயா. அததான் சொல்றேன், பர்ச்சேஸ் பண்ண சேர்த்து தான் சொல்றேன். அது எல்லாமே சேர்த்துக்கோங்க, குற்றச்சாட்டுல எல்லாரும் சேர்த்துக்கோங்க. நான் இதெல்லாம் சொல்ல, நான் கேட்க வர்றது என்னன்னா, இப்ப இவ்வளவு பதப்பதிக்கிறீங்க இல்லையா, போலி மருந்துன்னு கண்டிப்பா உயிரிழப்பு நடக்கக்கூடாதுன்னு ஒரு நம்ம எல்லாரும் பிரார்த்திக்கிற நல்ல விஷயம் தான். ஆனா இந்த சம்பவம் புதுசு இல்ல, ஏற்கனவே ஒரு ஆட்சி காலம் நடந்திருக்கு. ஒரு ஆட்சியில நடந்தாலும் கூட இந்த ஆட்சி சரி நான் சொல்ல வரல. குற்றச்சாட்டுகள் எழுந்து கொண்டு தான் இருக்கிறது, நடவடிக்கைகள் எடுத்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனா ஒரு விஷயம், பொலிட்டிசைஸ் ஆக்காம, இது அரசியல் ஆக்காம, மனிதாபிமான அடிப்படையில் மக்களுக்கான உறுதித்தன்மை ஏற்படுத்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு முடிவுகளை எடுத்திருக்கு, நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்ம எப்பயுமே நீ குற்றச்சாட்டு
குற்றச்சாட்டு சரி, நீ குற்றத்தை சரின்னா அந்த 3 அரெஸ்ட் ஆனாங்க. எதனால அரெஸ்ட் ஆனாங்கன்னா, இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர்லயும் சரி, பெரிய மருந்து கடையில மருந்துக்கு கொடுக்கறத அந்த டிரான்சாக்ஷன்ஸ்ல அவங்க நடந்த மால் பிராக்டிஸ்ல தான் அவங்க அரெஸ்ட் ஆனாங்க. அதனால குற்றச்சாட்டு காங்கிரஸ் ஆட்சியில் நடந்திருந்தாலும், தேசிய ஜனநாயக கூட்டணி நடந்திருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படுவது தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிகம். எப்ப திரும்ப அவங்க அரெஸ்ட் ஆகிறாங்க? அந்த 3 பேருமே இப்பதான் அரெஸ்ட் ஆகிறாங்க. போன 2-3 மாசத்துக்கு தான் அரெஸ்ட் ஆகிறாங்க. அப்ப நாங்க அப்பயே குற்றச்சாட்டு சொல்றோம். அப்ப குற்றச்சாட்டு சொல்றப்ப காங்கிரஸ் வந்தப்ப காதலே வாங்கல. நாங்களே இப்ப காதல வாங்கி இன்வெஸ்டிகேஷன் வைக்க சொல்றோம் இந்த வழக்கு சம்பந்தமா. அப்ப காதலே வாங்கல. ஆனா இப்போ வந்து அந்த வழக்கு பதிஞ்ச பிறகு அரெஸ்ட் ஆகுறாங்க. நாங்க அப்பயே சொல்றோம் இது தவறு நடந்திருக்கு. மருத்துவமனைகள்ல மருந்துகள் எக்ஸ்பைரி மருந்து கொடுக்குறாங்க, ஸ்கேம் பண்றாங்க, நிறைய வேற மெடிசின்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது நிறைய பாதிப்புகள் ஏற்படுதுன்னு சொல்லணும். அப்ப காதலே வாங்கல அந்த ஆட்சியாளர்கள். ஏன்னா அவங்க அந்த மெத்தனமா இருந்துட்டாங்க. நாங்க அப்படி இல்லை. பொறுப்புடைமை பிஜேபிக்கு உண்டு, தேசிய ஜனநாயக கட்சிக்கு உண்டு. அதனால தான் இன்வெஸ்டிகேஷன் வச்சிருக்கோம். எங்க தீர்க்கமான பதில், தவறு எங்க நடந்தாலும் பிஜேபி தட்டி கேட்கும். அது யாரா முதல்ல இதுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊண்டுதலின் பேர்ல தான் நீங்க அதாவது முயற்சி பண்றீங்க. எங்களோட ஊண்டுதலின் பேர்ல தான் நாங்க பாருங்க அந்த பண்றீங்க சார். கடந்த ஆட்சி காலத்துல செஞ்ச தவறுனோட நீட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சார் சொல்றாரு. அந்த காலகட்டத்துல சரியா நடவடிக்கைகள் எடுக்கப்படல, நாங்க சரியா நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சார் சொல்றாரு. சார் கடந்த ஆட்சியில இந்த தவறுகள்லாம் நடக்கல. கடந்த ஆட்சியில இருந்தது. இப்ப அந்த அரெஸ்ட் ஆனாங்கல்ல, அந்த அரெஸ்ட் ஆனவங்க அந்த எம்எஸ்சி சரி அந்த எத்தனை வருஷமா இருந்தாங்கன்றது அண்ணன் கேளுங்க. வினோத் ஐயா, நாங்க வந்து 5 வருஷம் தான் ஆகுது. நீங்க தான் இருந்தீங்க. காங்கிரஸ் 2016 ஆட்சி அமைச்சது. 2016 இருந்து எத்தனை வருஷம் ஆட்சி நடந்தது சொல்லுங்க பாப்போம். செந்தில்குமரன் ஐயா, எத்தனை வருஷம் காங்கிரஸ் ஆட்சி எத்தனை வருஷம் ஆட்சி நடந்தது? 2020 கொரோனா. ஓகேங்களா, 6 மாசம் ஆட்சி கலைப்பு. யாரால ஆட்சி கலைப்பு? 2019 வந்து 5 வருஷம் தாங்க ஆகுது. 30 வருஷமா நீங்க தானே ஆட்சியில இருந்தீங்க. நாங்க எங்க இருந்தோம்? எங்க ஆட்சி இருந்தாங்க? ஒரே நிமிஷம் என்ன சொல்ல விடுங்க. இப்போ நாங்க 5 வருஷமா தான் ஆட்சியில இருக்கோங்க ஐயா, சரிங்களா? கடந்த காலங்கள்ல திமுக காங்கிரஸ் தான் புதுச்சேரி கோட்டை ஐயா. டிஎம்எஸ் நாங்க இல்லனே வைங்க. நாங்க என்ன கேக்குறேன்னா, என்ன சொல்றேன்னு கேளுங்க. அப்புறம் 3 வருஷம் தான் ஆட்சியில இருந்தோம் ஐயா. அதாங்க ஐயா சொல்றோம். நீங்க கேட்டீங்கல்ல யார் ஆட்சின்னு கேக்குறீங்கல்ல. நான் கேக்குறது என்னன்னா, பிஜேபி கூட்டணி ஆட்சி வந்து 5 வருஷம் தாங்க ஐயாவது. 30 வருஷமா திமுக காங்கிரஸ் தான் இருந்தீங்க. பொறுப்பு நீங்க தான் ஏற்கணும். எங்க மேல தள்ள கட்டுறீங்க. நீங்க எல்லா குற்றச்சாட்டு உங்க மேல தான் சொல்றோம். நீங்க பதில் சொல்லுங்கன்ற. நானு நீங்க ஏன் பதில் சொல்ல மாட்டீங்க? நீங்க தானே ஆட்சி ஆளுங்கட்சியா இருந்தீங்க. கூட்டணி கட்சி தானே எதிர்கட்சியா இருந்தாங்க. யாருமே வாய் திறக்கலையே. நாங்களாவது நடவடிக்கை எடுக்கிறோம்ல. தார்மீக பொறுப்பு வேணாமா ஒரு மனிதாமன் அடிப்படையில்? குற்றச்சாட்டு சொல்லும் போதெல்லாம் காதை வாங்க மெத்தனமா இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் எப்படி கேட்ட உடனே 1 மாசத்துக்கு நடவடிக்கை எடுத்து சிபிஐ இன்வெஸ்டிகேட் போட்ட பிஜேபி கவர்மெண்ட் எப்படி? நியாயமா பேசுங்க சார். நீங்க நியாயமா முதல்ல நியாயமா பண்ணுங்க. வினோத், நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பதில் அரசாங்கத்தை நீங்க குறை சொல்லுவீங்களா? காதலே வாங்காத அரசாங்கத்தை நீங்க வந்து பாராட்டுவீங்களா? சரி, நாங்க 5 வருஷம் தான் ஆகுது. 30 வருஷமா காங்கிரஸ் திமுக தான் நாங்க இருந்தாங்க. அவங்க தான் நடவடிக்கை எடுத்தோம். டிஎம்எஸ் இத்தனை வருஷம் இருந்தோம்னு சொல்றாங்களா அண்ணன்? எத்தனை வருஷம் அவங்க ஆட்சியில் தானே இருந்தாங்க. 30 வருஷம் இந்த மாதிரியான எந்த ஒரு அந்த போலி மாத்திரை எந்த ஒரு விவகாரமும் வரல. வந்தது ஐயா. 2018 சொல்றேன், 2001 சொல்றேன், இந்த ஃபார்மா ப்ரொக்யூர்மென்ட் சொல்றேன். இது போல 8 கம்ப்ளைண்ட் என்னால ரெஜிஸ்டரா சொல்ல முடியும். 2001ல யாரு ஆட்சி இருந்தது? 2011 சார். 2011 2018 ஐயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது 2 காலகட்டத்திலுமே காங்கிரஸ் திமுக ஆட்சியில் இருந்தது. நீங்க தெரியும் 18ல தான் சார் ஆட்சி உடலையே ஆட்சி ஃபுல்லாவே கிரண் பேடி கிட்ட தான் இருந்தது. அத முதல்ல நீங்க பாலிடிக்ஸ் பேசாதீங்க. நிர்வாகம் யாருக்கு அதிகாரம் இல்ல சார் இருந்தது. நிர்வாகம் யாருக்கு இருந்தது? கிரண் பேடி நிர்வாகம் யாருக்கு இருந்தது அண்ணனுக்கு? ஐயா நிர்வாகம் யாருக்கு இருந்தது? நிர்வாகம் எங்கிட்ட இருந்துங்க. நிர்வாகம் அவ்வளவுதான் ஐயா. வினோதையா பதில் முடிச்சு அவர் பொறுப்பு. நாங்க பொறுப்பு இல்ல. ஆட்சி யார் இருந்ததுங்க? கிரண் பேடி தான் முதலமைச்சர். அவர்தாங்க. நாங்கள முதலமைச்சர் இருந்தோம். இல்லங்க முதலமைச்சர் மட்டும் தாங்க. நாங்க முதலமைச்சர் நாங்க இருந்தோம். எல்லாத்தையுமே ஆறு அமைச்சர்கள், ஒரு பார்லிமெண்டரி, ஒரு டெப்டி செக்ரட்டரி,
ஐயா நீங்க சுயநலத்துக்காக அத்தனை பேரும் அமைச்சர்கள் இருந்த யாருமே வந்து வாய் திறக்கலங்க ஐயா. நான் சொல்றேன் உங்களுக்கு, யாருமே வாய் திறக்கல. 6 அமைச்சர்கள் இருந்தீங்க, ஒரு டெப்டி ஸ்பீக்கர் இருந்தீங்க, ஒரு விப் இருந்தீங்க, எல்லா பவர்ல இருந்து நிர்வாகமே உங்க கட்டுப்பாடு தானே. நாங்க என்ன பண்ணோம்? நாங்க எதிரில இருந்து போராடணுங்க ஐயா. நாங்க இப்பதான் ஆட்சிக்கே வந்துக்கிறோம். எங்க மேல நீங்க குறை சொன்னா நாங்க என்ன? நாங்க அதிகாரத்தில் இருக்கிறப்ப செஞ்சோமா இல்லையா? என்ன நீங்க நியாயமா பேசுறீங்க? நீங்க தார்மீக அதிகாரத்தில் ஜனங்க ஓட்டு போட்டு நீங்க நடவடிக்கை எடுக்கலையா? எங்களை கொஸ்டின் பண்ண நாங்க இப்படி பண்ண மாட்டோம். பிஜேபி வந்து இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கு. நீங்க எப்படி வந்து உங்க குற்றச்சாட்டை மறைச்சு எங்க மேல பிஜேபி எங்க ஆட்சி குற்றச்சாட்டு வந்தது? சொல்றீங்க? ஆட்சி வந்தது, ஆட்சி வந்தது. பிஜேபி எங்க ஆட்சி வந்தது? மத்தியில இப்ப தான் ஆட்சி. பிஜேபி ஆட்சி நடந்துனுக்குது ஐயா. பிஜேபி ஆட்சி நடக்குதா? ஆமாங்க கரெக்ட் ஐயா. தான். அப்ப நீங்க சொல்றதா பையன் ஆட்சி நடத்தல, என்ன இருக்கு ஆட்சி இல்ல. ஐயா பிஜேபி கூட்டணி ஆட்சி கட்சி நடக்குது. ஆட்சி. புதுச்சேரியில நீங்க பிஜேபி புரிஞ்சுக்க. ஆட்சி நடக்குது இல்ல? அண்ணனே இப்ப சொல்றாரு, நீங்க செந்தில் அண்ணனே காங்கிரஸ் சொல்றாரு. ஆட்சி இல்ல. அப்ப இப்ப நான் புதுச்சேரியில சொல்றேன், பிஜேபி தான் ஆட்சி நடக்குதுன்னு அவரே சொல்றாரு தேசிய பாருங்க. ஜன இப்ப நீங்க அதனாலதான் சொல்லுங்க. வந்து நான் ஐயாவோட சொல்லட்டுமா? தனிப்பட்ட முறையில் செயல்படுத்த காங்கிரஸ் செயல்பாடு இல்ல. ஆட்சியில சொல்லுவாங்களா? ஐயாவோட திமுக செயல்பாடு காங்கிரஸ் தனிப்பட்ட முறையில் இருங்க. இல்ல. நான் செந்திலுக்கு நான் சொல்றேன். இப்ப திமுக சொல்லுங்க. காங்கிரஸ் ஆட்சியில சொல்லணுமா, காங்கிரஸ் கட்சி ஆட்சின்னு சொல்லணுமா? நான் நீங்க இருந்த போது நீங்க என்ன என்ன சொல்லுவீங்க? எங்க காங்கிரஸ் திமுக திமுக நீங்க காங்கிரஸ் ஒண்ணா ஆட்சி தான் இருந்தப்போ சொல்லுவோம். காங்கிரஸ் திமுக திமுக ஆட்சி தான் சொல்லுவோம். நாங்க இப்பதான் சொல்றோம். நீங்க நீங்க கேட்டதா சொல்றேன். நீங்க நேரடியா கேட்டீங்க இல்லையா? பிஜேபி ஆட்சியில் இல்லைன்னு சொல்றீங்கல்ல. நாங்க பிஜேபி ஆட்சியில் தான் இருக்கிறோம். நாங்க கூட்டணி அரசுல பங்கு வகிக்கிறோம். எங்க அமைச்சரவையில் உள்ள இருக்கிறாங்க, சபாநாயகர் முதலமைச்சர் இருக்கிறாங்க. அவ்வளவுதான். இது வேற என்ன ஆட்சி சாட்சி வேணும் உங்களுக்கு? இதுக்கு தாங்க சொன்னோம். பதில் முடிஞ்சிச்சு வினோத். இத்தனை வருஷ காலமாக நாங்க வந்து வந்து அதாவது இந்த ஊழலோ எதுவுமே நடக்கல. இப்பதானே ஐயா, ஊழல் நடக்கல நடந்திருக்கு. சும்மா சும்மா முழு பூசணி சூத்துல இப்பதானே மறைக்காதீங்கய்யா. நடந்திருக்கு. ஊர் பூரா எவிடன்ஸ் இருக்குதுங்கய்யா. முழு பூசணி சூத்துல எவிடன்ஸ் சொல்லுங்க சார். மறைக்காதீங்க. எவிடன்ஸ் அரஸ்டே சொல்லுங்க. பண்ணிருக்காங்க. இதை பாருங்க, நாங்க சொன்ன டிஎம்எஸ் அரஸ்டே பண்ணி இன்னைக்கு பேப்பர்ல நியூஸ் ஆயிடுச்சு ஐயா. நீங்க அதுதான் மறைக்க சார், நாங்க மறைக்க கொடுத்த முயற்சி பண்ணாதீங்க. மோட்டிவேஷனால தான் அரெஸ்ட் ஆனாங்க. அது மாதிரி தெரியுமா? மறைக்க முயற்சி பண்ணாதீங்க ஐயா. சார், எல்லாமே நாங்க வெளியே கொடுத்த எங்க கட்சியை சேர்ந்த தலைவரும் சரி, முன்னாள் முதலமைச்சரும் சரி, இவங்க கொடுத்த அடிப்படையில் தான் அவங்க வந்து கைது பண்ணியிருக்காங்க. செந்தில்குமரன் சார், நீங்க போய் தேடல அதை. ஐயா. செந்தில்குமரன் சார், வழக்குடைய தன்மை சொல்லட்டுங்களா? விஜிலன்ஸ் கமிஷன்ல விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் நடக்கும்போது விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் புதுச்சேரியில அரசு எடுத்து தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நீங்க எப்ப எடுத்தீங்க நடவடிக்கை? நாங்க சொன்ன மாதிரி காதுல வாங்குனீங்களா? நாங்க நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் நீங்க கம்மன் தானே இருந்தீங்க. இப்ப நாங்க தானே பிடிச்சி அரெஸ்ட் பண்ணோம். அதையும் நீங்க வேணாம் குற்றச்சாட்டு சொல்றீங்க. என்ன அர்த்தம்? தவறு நடந்துச்சு. ஒரு திறமான கவர்மெண்ட் நடத்துறோம்னா நடவடிக்கை எடுக்கிறது தானே ஒரு முதுகெலும்புல அரசாங்கத்துக்கான பலம். நீங்க அதிகாரி பேச்சு கேட்டு கடைசி வரைக்கும் அரசாங்கமே நடத்தாம கிரண்பேடியை குறை சொல்லி இருந்தீங்கன்னா எப்படி நிர்வாக திறமை உங்களுக்கு வளரும்? கடந்த கால ஆட்சியில வந்து நீங்க இருந்த அந்த நேரத்துல ஆளுநர் மேல குறை சொல்றீங்க, அதே போல அவங்க மேல குறை சொல்லிட்டு தப்பிக்கலாம்னு பாக்குறீங்களா சார்? இல்ல சார், முதல்ல 2016ல ஆட்சி அமைக்கிறப்ப அம்மையார் கிரண்பேடி ஆளுநர் இருந்தாங்க. அவங்கள எந்த ஒரு கோப்புக்கும் சரி, வேலை வாய்ப்புக்கும் சரி, மற்றபடி எந்த ஒரு கோப்பு அனுப்பினாலும் அந்த கோப்பு அப்படி கிடைப்பில போடுறாங்க. ஏதாவது ஒரு மத்திய அமைச்சர் போய் பார்க்கணும்னாலும் இவங்க கோப்பு அமைச்சா மட்டும்தான் போய் பார்க்க முடியும். எவ்வளவு டைம் மத்திய அமைச்சர்லாம் போய் பார்த்துருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸும் இருக்கு. எல்லார்ட்டையுமே அந்த எவிடன்ஸ் இருக்குது. அது அண்ணங்கிட்டே இருக்கும். வேணா இங்க இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, இதுக்கு இந்த விவகாரத்துல இன்வால்வ் ஆகி இருக்கக்கூடிய அந்த கம்பெனிஸ்க்கு எல்லாருக்குமே அடிப்படையா வந்து நீங்க உங்களுடைய ஆட்சியில தான் வந்து உரிமம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுதான் பிரதான குற்றச்சாட்டாவே இருக்கு சார், இந்த போலி மருந்து விவகாரம் தொடர்பா சார். அந்த எவிடன்ஸ் டேட்டோட வருஷத்தோட கொடுத்துருக்கோம். ஆட்சியில உரிமம் இருந்தது அப்படின்னாக்கா அது வந்து அதிகரிக்கக்கூடிய சார் ஒரே விஷயம். ஆட்சியில உரிமம் வாங்குறாங்க. ஒரு உரிமம் வாங்கிட்டு போலி உரிமம் எந்த ஆட்சிக்கு அப்புறம் வந்தது? போலி கம்பெனி, அதாவது ஒரே ஒரு கம்பெனி. அதுதான் அந்த மாதிரியான போலி கம்பெனிகள், போலி நிறுவனங்கள் எல்லாமே எப்ப ஆட்சி? நான் வினோஜி ஆரம்பத்துல சொன்னது கரெக்டான விஷயம் தான். அளிக்கப்பட்டது அப்படின்றதுதான் குற்றச்சாட்டு. இல்ல வினோஜி, நான் சொன்னது கரெக்ட் தான். அனுமதி வழங்கி இருந்தாலும் அந்த போலி ஆபீஸ் எப்ப ஆரம்பிச்சாங்க? போலி மருந்து கம்பெனி எப்ப ஆரம்பிச்சாங்க? கடந்த ஆட்சி காலத்துல கிடையாது. ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு லைசன்ஸ் அடுத்தடுத்த முறையில போறாங்க அப்படின்னாக்கா அது தூண்டுதலா இருந்தது யாரு? காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது அனுமதி கொடுத்ததா குற்றச்சாட்டு சொல்லும் போது அந்த குற்றச்சாட்டுக்கு நேரடியா பதில் சொல்லுங்க. அதன் பிறகு போலி எப்ப வந்ததுன்னா இப்ப வந்துதான், நேத்து வந்தா நாளைக்கு வந்தா கிடையாது. அனுமதி கொடுத்தது நீங்க தானே. நீங்க அப்ப பணம் வாங்கி அனுமதி கொடுத்தீங்களா அப்படின்னு கேள்வி நான் கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? என்னங்க ஐயா நீங்க பேசணும்னா நான் திருப்பி கேட்பேன். நீங்க அந்த காலகட்டங்களை பணம் வாங்கின அனுமதி கொடுத்தீங்களா? எப்படி நீங்க போலி மருந்து தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். நீங்க பதில் சொல்லுங்க காங்கிரஸ்காரங்க. நீங்க
போலி மருந்து கம்பெனிக்கு கொடுக்கலங்க. போலி மருந்து, அதுதான் நான் சொல்ல வரேன் இதை நான் சார். சொல்லும்போது நீங்க கேட்கவே இல்ல. நான் சொன்ன சார் புரிஞ்சா உங்களுக்கு? இல்ல மருத்துவ நான் தொழிற்சாலை உருவாக்க முடியும். அது எப்ப போலி ஆகுதுன்றது தான் இங்க பிரச்சனையே. புரியுதுங்களா? அதுதான் எப்ப ஆச்சு தான் நான் சொல்றேன். ஐயா, நாங்க அததான் திரும்ப நான் சொல்ல சொல்றேன். வரேன். நான் சொல்றது என்னன்னா, நீங்க என்ன தப்பிக்க விரும்புறீங்கன்னா, நாங்க எங்க ஆட்சி காலத்துல நாங்க அனுமதி கொடுத்தோம், நாங்க காசு வாங்கினு கொடுத்தோம், காசு வாங்காம கொடுத்தோம்னா கேள்வி இல்ல. ஆனா போலி இப்பதான் வந்து எங்க மேல குற்றச்சாட்டு சொல்றீங்க. நான் அதே குற்றச்சாட்டு திரும்பி வைக்கிறேன். அனுமதி கொடுக்கும்போது பீரியாடிக்கல் இன்ஸ்பெக்ஷனை எவ்ரி இயர் பண்ண வேண்டியது நீங்களா நாங்களா? சார் எங்க பிரிவுல பண்ணாச்சு. சார், ஒரு ஒரு வருஷமும் ஃபேக்டரி இயங்குதுன்னா அந்த ஃபேக்டரியை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி, அந்த ஃபேக்டரியை பீரியாடிக்கல் இன்வெஸ்டிகேட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணி எவ்ரி இயர் ஆனுவல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண வேண்டியது கவர்மெண்டோட வேலையா இல்லைங்களா? அப்ப நீங்க செய்ய தவறியது காரணமா தான் இந்த விளைவு. நான் திரும்ப திரும்ப இந்த குற்றம் சொல்லக்கூட நினைக்கிறேன். நீங்க தவறியதுனால தான் இந்த விழியமங்கள், இந்த பிரச்சனைகள் வந்துனே இருக்கு. காங்கிரஸ் நிர்வாக திறமை இல்லாத கிரண்பேடியை மட்டுமே குறை செய்து ஆட்சியை நடத்தி விட்டு வெளியே சென்று விட்டார்கள். தேங்காய் கையில நாய் சாரி, இந்த தேங்காய் வந்து நாய் கையில கிடைச்சா எப்படி இருக்கும் ஒரு ஆட்சியாளர் கிட்ட? அது வந்து தானும் சாப்பிட முடியாது, அத்தனும் சாப்பிட விடாம கடிச்சுனே இருக்குன்ற மாதிரி இருந்து போயிட்டாங்க. ஆனா அவங்கள குறை சொல்ல விரும்பல. ஆனா காங்கிரஸ் கட்சி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை இழந்துட்டாங்க. அரசு நிர்வாகம் அவங்களுக்கு பண்ண தெரியல. இதான் ரூல், இதான் நடந்தது. கிரண்பேடி எம்ஏ குறை சொல்றாங்களே, நான் சொல்ற ஒரே விஷயம், சீஃப் செக்ரட்டரியேட்ல இருந்து செக்ரட்டரியேட் வரைக்கும் அட்டண்டன்ஸ் போட்டு மீட்டிங் லிஸ்ட் எடுத்து வச்ச அவங்க டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு கொடுக்க சொல்றேன். ஒரு தலைமைச் செயலர்ல இருந்து செக்ரட்டரியில இருந்து யார் யாரெல்லாம் எந்தெந்த கோப்புகள் வந்திருக்குது, யாரெல்லாம் மீட்டிங் அட்டன் பண்ணாங்க, அட்டண்டன்ஸ் வச்சிருக்காங்க அவங்க. நீங்க அம்ச கோப்பு பூரா போகஸ் கோப்பு எல்லாத்துக்கும் நீங்க அசம்பிளியில வாய்க்கு வந்தெல்லாம் அறிவிச்சு நேர்ந்தீங்க. அது நிதி சுமை யார் தலையேற்றுதுன்னு கேள்வி கேட்டாங்க. உடனே குற்றச்சாட்டு சொல்றீங்க. நிதி சுமை யாருக்கு வேணுங்க? வாய்க்கு வந்தவா 5000 தரம் 10,000 தரம் சொன்னா சட்டத்துல இல்லாத விஷயங்கள்லாம் கொடுத்தா அவங்க எடுத்து காட்டவெல்லாம் காட்ட மாட்டாங்களா? அது அரசியல்னு சொன்னா அது அரசியலே நீங்க பேசிக்கோங்க, தப்பு இல்லை. நியாயமான எந்தெந்த திட்டங்கள்லாம் மக்களுக்கு போய் சேரணுமோ அந்த திட்டங்கள் போய் சேர்ந்தது. நான் திரும்ப சொல்றேன், ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய அரிசி போடுற பிரச்சனையில ஊழல் நடந்துச்சுன்னு குற்றச்சாட்டு எழுந்த உடனே யார் மேல இருந்துச்சு நான் சொல்லட்டுமா? அப்ப இருந்த அமைச்சர் யாரு அந்த குற்றச்சாட்டு குடிமை பொருள் இருந்தாங்க? அதன் பிறகு கண்டுபிடிக்கப்பட்டு அரிசிக்கு பதிலாக பணம் கொடுக்கப்பட்டது. இந்த ஊழல் இந்த காங்கிரஸ் அரசாங்கம் பண்ணாங்க, அதனால தான் பணம் கொடுத்தாங்க. அதை கேட்டது நீங்க உடனே கிரண்பேடி குற்றச்சாட்டு சொல்றீங்க. உங்க பொலிட்டிக்கல் ஏஜெண்டா 1000 இருக்கலாங்க, மக்கள் பார்த்துன்னு இருக்கிறாங்க. உங்களை போலி நாடகத்தை மக்கள் வரக்கூடிய தேர்தலில் இன்னும் தோல்வி இருப்பாங்க. ஏற்கனவே உங்களுக்கு தோல்வி உரிச்சிட்டாங்க, மீண்டும் தோல்வி இருப்பாங்க. நீங்க வந்து இந்த கபட நாடகம் காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த வேஷம் இனி மக்கள் மத்தியில் எடுபடாது. இதுதான் எங்களுடைய சார். வரக்கூடிய தேர்தலில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி தொடருமா? எந்த அளவுக்கு இந்த கூட்டணி செயல்பட போகுது? உங்களுடைய இறுதி கருத்தை சொல்லுங்க சார். என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியும் பிஜேபி தேசிய ஜனநாயக கூட்டணியும் கண்டிப்பாக தொடர்கின்றது. அந்த ஆட்சி தான் அமைக்கப்படும். அதுக்கான வித்துகளும் வேலைகளும் நாங்கள் ஏற்படுத்தி அதுக்கான களத்தை தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதை வந்து எந்த விதமான ஒரு எதிர்கொள்ளக்கூடிய சக்திகள் வந்தாலும் நாங்கள் எதிர்கொண்டு எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை வியூகங்கள் வகுத்து காங்கிரஸ் அடுக்கடுக்காக அடுக்குகின்ற பொய் குற்றச்சாட்டுகளை முறியடித்து தனி மனித சுகத்துக்காக காங்கிரஸ் கட்சி கூடாரத்தையே முழுதுமாக வீணாக்கி கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகளையும் சேர்த்து இந்த தேர்தலில் பாடம் கூட்டுவோம். இன்னும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் பார்க்கும்போது எங்களுக்கு வருத்தமாக தான் இருக்கிறது. மதியாத தலைவாசல் மிதிக்காதுன்னு சின்ன பிள்ளை சொல்லி கொடுத்தாங்க. இன்னும் உங்களை மதிக்காத இருக்கிற காங்கிரஸை விட்டு வெளியேறி தேசத்துக்கும் நாட்டிற்கும் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி இணைந்து நீங்கள் மக்கள் பணியாற்ற வாருங்கள் என்று காங்கிரஸ் கட்சி அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். செந்தில்குமரன் சார், உங்களுடைய நிறைவு கருத்து சொல்லுங்க சார். நீங்க ஆட்சி அறையினர்ல ஏறுறதுக்கு எந்த மாதிரியான திட்டங்களை வச்சிருக்கீங்க சார்? சார் எங்ககிட்ட இருக்கக்கூடிய அதாவது பாத்தீங்கன்னா இப்ப காங்கிரஸ் மத்தியில இருந்தப்போ காங்கிரஸ் எந்தெந்த முறையில எதெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்களோ இது எல்லாமே இவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதாவது பேர் இருக்கட்டும், மேம்பாலம் இருக்கட்டும். எங்க ஆட்சி காலத்திலே மேம்பாலம் வந்து இங்க இருந்து அதை பார்த்து தேங்காய் தீட்டுல இருந்து இந்திரா ராஜீவ்காந்தி சிக்னல் வரைக்கும் வந்து மேம்பாலம் போடணும்னு சொன்னது அது இல்லை. அதே மாதிரி ரயில் பாதை வந்து பாண்டி டு கடலூருக்கு ரயில் பாதை போடுறதுன்னு சொன்னதும் அதுவும் கோப்பு கையெழுத்து போடல. இது மாதிரியான ஒரு கோப்புக்கும் கையெழுத்து போடல அனுமதி இல்லாம இருந்ததுனால தான் எங்களுக்கான வளர்ச்சி இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டது காரணமே இதான். ஏன் அது கையெழுத்து போடல காரணம், கிரண்பேடி நாங்க வளரக்கூடாது, காங்கிரஸ் கட்சியை அழிக்கணும், அதுக்கான வாய்ப்பு கிடையாது. மேலும் இப்ப பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியும் சரி, திமுக விடுதலை சிறுத்தையும் சரி, இருக்கக்கூடிய எங்களோட கூட்டணி கட்சின்றது வந்து பாத்தீங்கன்னா மிக மிக பலமாக இருக்குது. அதே சமயத்துல எங்களோட முன்னாள் முதலமைச்சரும் சரி, எங்க இருக்கக்கூடிய தலைவரும் சரி, மிக நம்பிக்கையோட இருக்கிறோம். நாங்க வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு கூட்டணி ஆட்சி அமையும், நாங்க நம்பிக்கையா இருக்கிறோம்.
இந்த முறை முதல்வர் மனமாற்றம். வேட்பாளரா யார் இருக்க போறாங்க சார்? திமுக சார்ந்த ஜெகத்ரட்சகன் இருப்பாருன்னு ஒரு பேச்சு எழுந்திருக்கு. இல்ல காங்கிரஸ்ல இருந்து தான் யாராவது வருவாங்களா சார் முதல்வர் வேட்பாளரா? சார் எங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மத்தியில நிர்ணயிக்கக்கூடியதான் முதலமைச்சர் வேட்பாளர். அவங்க கிட்ட கேண்டிடேட் இல்ல சார். மத்தியில நிற்கக்கூடியதான் முதலமைச்சர் வேட்பாளர். இங்க யாருமே சரி, யாருமே நீ தான் முதலமைச்சர் அப்படின்றது எப்பவுமே சொல்றது கிடையாது, யாரும் சொல்றது கிடையாது. மத்தியில நாங்க இங்க வந்து ஃபுல்லா ஜெயிச்சோம் அப்படின்னாக்கா அங்க யார் முதலமைச்சர்ன்றது அங்கதான் முடிவெடுப்பாங்க. நீங்க முதலமைச்சர் ஆருங்க அப்படின்னு அங்கதான் முடிவெடுப்பாங்க தவிர இங்க வந்து முடிவு எடுக்கிறது கிடையாது. அதாவது பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் மத்தியில இருக்கக்கூடியவங்க தான் வந்து இவங்க தான் நீங்க முதலமைச்சரா இருங்க, நீங்க கட்சி தலைவரா இருங்க அங்க சொல்லிதான் இங்க நடக்குது. அது மாதிரி தான் முதலமைச்சர்ன்றது மத்தியில இருக்கக்கூடிய எங்க ராகுல் காந்தி தலைவர் ராகுல் காந்தியும் சரி, அன்னை சோனியா காந்தியும் சரி, இவங்க முடிவெடுக்கக்கூடியதான். இப்ப இருக்கக்கூடிய கட்சி தலைவர் கார்கேவும் சரி, இவங்க முடிவெடுக்கிறவர் தான் இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் வேட்பாளர். முதலமைச்சர் வேட்பாளர்ன்றது இப்ப யாரும் அறிவிக்க மாட்டாங்க, அறிவிச்சு யாரும் வேலை செஞ்சதும் கிடையாது, செய்யவும் மாட்டாங்க அதை. நிகழ்ச்சியில பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.